सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் பகவான் கீதையில் சொல்கிறார், ஏஷாம் து அந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணியகர்மனாம். ஏஷாம் து அந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணியகர்மனாம் தே த்வந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவரதாக. ஏஷாம் து அந்தகதம் பாவம், எவருடைய பாவம் முடிவுக்கு வந்து விட்டதோ, அதே சமயத்தில் எல்லா புண்ணிய கர்மங்களையும் செய்தவர்களாக இருக்கிற ஜனங்கள், எல்லா புண்ணிய கர்மங்களையும் செய்தவர்களாக இருக்கிறார்களோ, எவன் பலன் கருதாது சிறந்த செயல்களை, அதாவது புண்ணிய கர்மாக்களை செய்கிறார்களோ, யாருடைய பாவம் முடிவுக்கு வந்து விட்டதோ, எல்லா பாவம் போனவர்களாக இருக்கிறார்களோ, யார் துவந்த மோகத்திலிருந்து விடுபட்டவர்களோ, அவர்கள் துவந்த மோகம்னா துன்பத்தினால் கலங்காமல், இன்பத்தினால் மகிழாமல், ஒரு காமத்துக்கு வசப்படாமல், கோபத்துக்கு உட்படாமல், இந்த துவந்த மோகம் இவைகளிலிருந்து விடுபட்டவர்களோ அவர்களால் தான் திருடமாக பகவானை வழிபட முடியும் அப்படின்னு சொல்கிறார். பஜந்தேமாம் திருடவிரதாக. இதான ஸ்லோகம். ஏஷாம் து அந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணியகர்மனாம் தே த்வந்த மோக நிர்முக்தா பஜந்தேமாம் திருடவிரதாக. அப்போ தான் இந்த நிலை கடந்தவர்கள் தான், இந்த பாவத்தை கடந்தவர்கள், இரட்டைகளை இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி மானவமானத்தை கடந்தவர்கள், நிறைய ஜென்மாந்தரத்தில் நிறைய புண்ணியங்கள் நிறைய செய்தவர்கள், தானம் தவம் தபசு யோகம் போன்ற புண்ணியங்களை, அதாவது நிறைய தான தர்மங்கள் பண்ணவர்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய சித்தங்கள்லாம் போய் சேவித்தவர்கள் இல்லையா? இப்படிப்பட்ட புண்ணியங்களை செய்தவர்களால் மட்டும்தான் திருடமாக பகவானை வழிபட முடியும். பஜந்தேமாம் திருடவிரதாக, இல்லைனா முடியாது அப்படின்றது தான் இங்கே ஸ்லோகம். அப்போது எத்தனை கோடிக்கணக்கில் நம்ம ஜென்மா எடுத்து பாவம் பண்ணியிருப்போம்,
அந்த பாவங்கள் மொத்தம் ஒரு முடிவுக்கு வரணுமா. அந்தகதம்னா முடிவு, பாவம். அந்த பாவம் வந்து முடிவு, இதான் கடைசி பிறவி அப்படின்னு இருக்கும்பொழுது தான் பகவத் பக்தி வருவாங்க. பஜந்தே மாம் திருடவிரதாக, உறுதியாக என்னிடத்தில் பக்தி செய்வார்கள், பஜந்தே வழிபடுவார்கள் அப்படின்ட்டு பகவான் இங்கே க்ளீனாக சொல்கிறார். இதை மறுக்கவே முடியாது. நாம் என்ன போகிறோம் இப்போது உல்டாவை பண்ண போகிறோம். என்னென்னா அவங்க எல்லா பாவமும் அன்றைக்கி முடிவடைகிறது. எல்லா புண்ணிய கர்மாக்களையும் பர்ஃபெக்டாக ஜனானாம் புண்ணிய கர்மனாம், அப்போ எல்லா புண்ணிய கர்மாக்களையும் பர்ஃபெக்டாக என்றைக்கு செய்து முடிகிறது. அதே சந்தில் இரட்டைகளை எப்போ கடக்கிறது? மனுஷன் மிருகம் தேவரிலே கடக்கலை இன்னும் இரட்டைகளை, சுக துக்கங்களை அப்பாற்பட்டு நிலை போல எல்லாம் சுகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தேவரிலே. அப்படின்போது இது கடந்த நிலையாம். தொந்தமோக நிர்முக்தா, அடேங்கப்பா, தொந்தமோக வினிர்முக்தா, தொந்தமோக நிர்முக்தா, இந்த இரட்டை மோகங்களில் கடந்தவர்களாம். அவர்களால் தான் பகவானை உறுதியாக வழிபட முடியுமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறதில்ல, மகான்கள் சொல்கிறது என்னென்னா, நீ ஃபஸ்ட்டு பகவானை திருடமாக பிடிச்சிக்கோ. பஜந்தே மாம் திருட விரதாக, எப்படின்னா அவன் நாமங்களை திருட விரதமாக கீர்த்தனை பண்ணி கொண்டே இரு. உனக்கு என்ன ஆகும்னா இந்த இரட்டைகளில் ஏற்படக்கூடிய மோகம் உன்னை விட்டு விலகிடும். ரெண்டாவது, புண்ணியங்கள் பாவங்கள்லாம் ஒரு முடிவு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே சமயத்தில் எல்லா 6 விதமான புண்ணிய பலன்கள் போதேந்திரால் சொல்கிறார் இல்லையா, அந்த 6 விதமான புண்ணிய பலன்களும் நம்மளுக்கு கிடச்சிடும். ஜனானாம் புண்ணிய கர்மனாம், இதெல்லாம் போதேந்திரால் சொல்லக்கூடிய விஷயம். இது பகவன் நாம ரசோதயத்தில் வருது. 6 விதமான புண்ணியங்களுடைய பலன்களும் அவங்களுக்கு கிடச்சிது தான். என்ன சொல்கிறீங்க இதுக்கு? அதனால் பஜந்தே மாம் திருடவிரதாக, பகவானை பஜனை பண்ணுறது, பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணுறது, பஜனை பண்ணுறது, நாம பஜனை பண்ணுறது. அப்போ திருடவிரதத்தோடு பண்ணுறதுன்னா, இன்றைக்கி விரதம் அப்படின்னா திருட விரதம்னா இவ்வளோ நாம நான் சொல்லாமல் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, இந்த நாமம் சொல்லாமல் நான் உட்காந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறதில்ல, இத்தனை நாமம் சொல்லி முடிச்சுட்டு தான் நான் எல்லா வேலையும் மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன் அப்படின்னு திருட விரதத்தோடு இருக்கிறது. பஜந்தே மாம் திருடவிரதாக, திருடன்னா உறுதியான விரதமாக இந்த நாமத்தை ஜெபிப்பவர்கள், இல்லை கீர்த்தனை செய்பவர்கள், இல்லை எழுதுபவர்கள், எப்படியோ ஒன்று வச்சுங்க. அப்போது விரதமாக இதை எடுத்துக்கொள்ளணும். அப்படி விரதமாக நாம் தினமும் எவ்வளோ நாமா சொல்லணும், இத்தனை நாமா சொல்லணும் அப்படின்னு அதிகமாக ஒவ்வொரு நாளும் நாம குறையக்கூடாது. ஏன்னா அதிகரிக்கலாமே தவிர நாம குறையக்கூடாது. அந்த அளவுக்கு நாமத்தை அதிகமாக சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போ லீவ் டைமு சண்டே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாமத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு எல்லா புண்ணிய கர்மாக்களுடைய பலன்களும் கிடச்சிடுமா. அதே சமயத்தில் பாவம்லாம் கோடி ஜென்ம ஹசாமபின்னு சொல்கிறார் இல்லையா அஜாமிலுக்கு, கோடிக்கணக்கான ஜென்மங்களை செய்த பாவங்கள்லாம் அவனுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, நாராயணன் நாமா சொன்னதுனால. அது மாதிரி அதே சமயத்தில் தொந்த மோக நிர்முக்தா, இந்த இரட்டைகளால் பாதிக்க பெரிய லாபம். இன்னைக்கு கோடி கணக்கில் பணம் வரப்போகுதுன்னா அதுக்கு மயங்க மாட்டாங்க. அதே சமயத்தில் மரண பயமே நம்மளுக்கு உண்டாகணும், அதுக்கு பயப்பட மாட்டாங்க. எப்படி இது கலங்க மாட்டாங்க. இன்னும் துக்கேஷ்வ அனுத்விக்ன மனசை, துக்கத்தினால் அவர்கள் மனசு வேதனைப்படாது, சுகத்தினால் மகிழாது. இந்த இரட்டைகளை கடந்தவர்களாக இருப்பார்கள். காமத்தில் மயங்க மாட்டாங்க, கோபத்துக்கு உட்பட மாட்டாங்க. இந்த இரட்டைகளை, இந்த மோகம் இதான் தொந்துவ மோகன்றது. ஒன்று பெரிய துன்பங்கள் வந்தால் கலங்கி போகிறது, அதுவும் மோகம்தான். அதே சமயத்தில் சந்தோஷம் வந்தால் மயங்கிறது, அதுவும் மோகம்தான். துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டாங்க, சந்தோஷம் வந்தாலும் மயங்க மாட்டாங்க. அந்த நிலைகளை கடக்கிறது தான் தொந்த மோக நிர்முக்தா. அந்த நிலை அடைந்தவர்கள். அப்போது இந்த நிலை எதனால் சித்திக்குன்னா
பஜந்தே மாம் திருடவிரதாக, உறுதியாக பகவன் நாமத்தை பஜிப்பவர்களுக்கு இந்த நிலை சித்திச்சிடும். நீ துன்பங்கள் மோகத்தில் கடந்துருவ. அதே சமயத்தில் எல்லா பாவங்களும் உனக்கு முடிவுக்கு வந்துடும். சகல புண்ணிய கர்ம பலன்களும் நம்மளுக்கு கிடச்சிடும். இது நான் சொல்ல இந்த இடத்துல மட்டும் சொல்ல, பாகவதத்தில் சொல்லி தேபுஸ் தபஸ்தே ஜுஹூஹு சஸ்னுர் ஆர்யாக, எல்லா யாகங்களையும் செய்தால் என்ன புண்ணியங்களோ சர்வ யாகங்களும், அஸ்வமேதம், ராஜசூய வேள்வி, அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம் போன்ற சோம யாகம் போன்ற எல்லா விதமான யாகங்களும் பர்ஃபெக்டாக செய்து முடித்தா அதுக்கு என்ன பலனோ அந்த பலன். அதே சமயத்தில் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணால் எந்த புண்ணிய பலனோ, இவையெல்லாம் புண்ணிய கர்மாக்கள் தானே இதெல்லாம், தபஸு யாகங்கள்லாம், அந்த புண்ணிய பலன்கள் கிடைச்சிடும். அப்புறமா தானங்கள், நிறைய தானம், கன்னியாதானம், ஸ்வர்ண தானம், பல விதமான தானங்கள்லாம் சொல்ல, வஸ்திர தானம்லாம், அன்னதானம், எல்லா தானத்தோட அன்னதானம் ரொம்ப வசதின்னு சொல்லுவாங்க, அந்த அன்னதானம். அதே மாதிரி பலவிதமான தானங்கள், அந்த தானங்களுடைய பலன் பர்ஃபெக்டாக தானம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன். அப்போது பர்ஃபெக்டாக தாவஸ் பண்ண, பர்ஃபெக்டாக யாகங்கள் பண்ண, பர்ஃபெக்டாக தானங்கள் பண்ண, அதே சமயத்தில் சகல புண்ணிய தீர்த்தங்கள்லையும் போய் ஸ்நானம் பண்ணால், சேவிச்சா, சகல புண்ணிய தீர்த்தங்கள்ன்றது ஜலமயமாக இருக்கிற தீர்த்தம் மட்டும் கிடையாது. க்ஷேத்திரங்களும் தீர்த்தி குருவந்தி, நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஸ்தலங்கள்லாம் கூட தீர்த்தம்தான். அதாவது க்ஷேத்திரம்லாம் கூட க்ஷேத்திர யாத்திரைக்கு போய் இல்லை தீர்த்த யாத்திரைக்கு போய் சேவிச்சா என்ன பலனோ அந்த பலன். அதே சமயத்தில் ஸ்வதர்மத்தை, தர்மங்களை பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சா, ஸ்வதர்மங்களை படித்தா என்ன பலனோ அந்த பலன். அதே சமயத்தில் வேதத்தியனும் உட்காந்து கங்கைக்கரில் உட்காந்து வேதத்தியனம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். அந்த ஸ்ரௌதஸ்மார்த்தம், அந்த மொத்த வேதங்களையும் கரைச்சி குடித்தா, அந்த வேதத்தியனம் பண்ண பலன், சகல சாஸ்திரங்களும் படித்து என்ன புண்ணியமோ அந்த புண்ணியங்கள் எல்லாம், இந்த 6 விதமான புண்ணியங்கள் எல்லாமே இந்த திருடமாக பகவான் நாமத்தை சொல்கிறதுனால கட்சிடுமா. நான் சொல்ல, போதேந்திரா சொல்கிறார், தேவஹூதி அம்மா சொல்கிறாங்க, நிறைய மகான்கள் சொல்கிறாங்க இந்த விஷயம். அவ்வளோ இதுக்கு ஆழ்வார்கள்லாம் சொல்கிறாங்க, சந்துக்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய மகாத்மாக்கள் சொல்கிற நாமா சொல்கிறதுனால அவ்வளோ புண்ணியங்கள் சேருது. எல்லா பாவத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருது. அதே சமயத்தில் எல்லா இரட்டைகளும் கடந்து விடுகிறார்கள். நீ சொர்க்கலோக சௌக்கியமே கொண்டு வந்து விடா, அதுக்கு மயங்க மாட்டாங்க. எமனி நேரில் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சோகங்கள் தாக்குதுன்னு அதுக்கும் சோகப்பட மாட்டாங்க. துக்கத்தினால அந்த துன்ப மோகம் நிர்முக்தாக, அந்த இரட்டைகளை கடந்தவர்களாக இருப்பார்கள். யாருன்னா பகவான் நாமா சொல்கிறவங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், ஆனால் வேலை கூட போக வேண்டாம். பகவான் நாமத்தையே 24 hours தொடர்ந்து பகவான் நாமத்தையே வேலையாக கொண்டவர்களுக்கு வேலை கூட போக வேண்டாம். அவங்களுக்கு தேவையானது எல்லாம் தேடி வரும். உண்மையை சொல்கிறேன், இதை நம்பினா நம்புங்க, நம்ப காட்டி போங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம், அப்போ எதுக்கு, யாருக்கு சொன்னது? அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாம் யோகம். வேலைக்கு கூட போகணாவா? வேலைக்கு கூட போக வேண்டாம். பகவன் நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டு நீ நாமத்தை சொல்லிப்பார். உனக்கு வேலையே பகவன் நாமா தான். பகவன் நாமா சொல்கிறது தான் வேலையே. அப்போது நீ சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையை உனக்கே பகவான் வேற ஒரு வழியில் பகவான் கொடுப்பான். சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் நடந்திருக்கு. ஒரு இது என்னடா அது, வேலைக்கே போகணுன்ற சொல்ல உத்தியோகத்தையே விட சொன்னேன். ஆமாம், சபை பும்சாம் பரோ தர்மம், உயர்ந்த தர்மம், உயர்ந்த கடமை என்ன தெரியுமா? உயர்ந்த வேலையோ நம்ம வேலை என்ன தெரியுமா? ஏதோ பக்தி அதோக்ஷஜே, அதோக்ஷஜத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான் உயர்ந்த கடமையே. நம்ம செய்ய வேண்டிய கடமையே லோக விஷயம், பகவானை மறக்கடிக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்கிறோம் இல்லையா? அந்த வேலைகள் இல்லை, அது விதிக்கப்படலை. பாகவத தர்மத்தில் அது விதிக்கப்படலை. நாம் செய்ய வேண்டியது பகவானுடைய சேவை மட்டும்தான். அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபமே, நம்மளுடைய ஒரிஜினலான பொசிஷனே
ஐடென்டிஃபிகேஷனே, ஒரிஜினலான ஐடென்டிஃபிகேஷனே நம்மளுடைய ஸ்வரூபமே என்னென்னா பகவானுக்கு சேவை செய்ய, தொண்டு செய்யறதுக்காக தான் மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டது. நாயம் தேகோ தேக பாஜம் கஷ்டான் காமான் நற்கதை. கடினமாக உழைச்சி நம்ம ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக மனுஷ உடம்பு கொடுக்கப்படலை. நான் நிறைய பிரமாணங்கள் சொல்ல முடியும், 1-2 சொல்கிறேன். இந்த தேகம் மனுஷ ஜென்மம், ன்றுனா மனுஷ ஜென்மம், மனுஷ உடல். நாயம் தேகோ தேக பாஜம் ன்றுலோகே, இந்த மனுஷ உலகத்தில் கொடுக்கப்பட்டது கடினமாக உழைச்சி நம்ம ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக கிடையாது. கஷ்டான் காமான் ந அர்ஹதே விட்புஜாம்யே, மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் உழல்வது போல நம்ம இந்த இல்லற சௌக்கியங்கள், அற்பமான உலக விஷயங்கள் உழல்வதற்காக நம்ம கடினமாக உழைச்சி ஆடம்பர தேவைகள் அதிகமாக சேர்த்துக்கிறதுக்காக கிடையாது. அப்போ எதுக்காகனா தப்போ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்திய தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தானந்தம். நான் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி சுருக்குன்னு சொல்கிறேன். வேலையெல்லாம் போகணும்னு கஷ்டமாக உழைக்கணும்னு அவசியமே இல்லை. பகவானுக்கு சேவை செய்தாவே உனக்கு எல்லாமே தேடி வந்து சேரும். அந்த நம்பிக்கை திருடமாக எத்தனை பேர் இருக்குது? நம்புறவங்களுக்கு பகவான் அப்படி கொடுக்குறான். இது சோம்பேறித்தனம் இல்லை, பகவானுக்காக உழைக்கிற தெய்வீகமான தபஸ். இது புரியுதுங்களா? தப்போ திவ்யம், இது மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலை. இதுதான் கடமையே, நம்மளுடைய கடமை. நாம சொல்கிறது ஒரு பெரிய வேலை. ஒன்றா சொல்லிட முடியுமா? நாமத்தை சொல்லிடுங்களா பார்க்கலாம். 24 hours 24 நேரம் பகவான் நாமத்தையே சொல்கிறது திருட விரதமாக யார் வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பலன்களும் கிடைச்சது. புண்ணிய பலன்கள், பாபங்கள் தேய்ந்து விடுகிறது, இரட்டைகளிலிருந்து விடுபடுகிறார்கள், தொந்த மோக நிர்முக்தாக, எல்லா விதமான லாப நஷ்ட வெற்றி தோல்வி மான அவமானங்களை கடந்து விடுகிறார்கள். இதெல்லாம் சத்தியம் நான் நம்புகிறேன். சத்தியம் நம்புறதுனால சொல்கிறேன். சத்தியம் 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 குணசத்தியம். போதுமா? இதில் ஒன்று கூட பொய் கிடையாது, ஒரு அக்ஷரம் கூட பொய் இருக்காது பகவானுடைய வார்த்தையில். நான் நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேன். இதுக்கு நான் கதைலாம் கூட சொல்ல முடியும், இதுக்கு நடந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேம வகாமியகம். நித்தியமாக பகவானை வழிபடுறவங்களுக்கு நித்தியமாக பகவான் படி அளக்கிறான். வகாமின்னா நான் சுமக்கிறேன் அவனுடைய சுமையை அப்படின்னு பகவான் சொல்கிறான். இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு பிராமண குடும்பம். அந்த பிராமண குடும்பம் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம் இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. இப்போ அதாவது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருஷமோ தெரில, எதுக்கும் அதான் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது உதாரணமாக கதையாக சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு படியாளத்திற்கு இந்த அனன்யாசிந்தயந்தோ ஸ்லோகம் நிறைவேறியிருக்கு எத்தனையோ பேருக்கு. ஆனால் அந்நிய சிந்தனை இல்லாமல் அனன்ய சிந்தையோடு பகவானை வழிபடணும். அப்படி வழிபடுறவங்களுக்கு பகவானே எப்பொழுதும் பகவத்கீதையை படிச்சுன்னு இருப்பார். ஒரு பிராமணர் அவர் அந்த பகவத்கீதை படிச்சுட்டு என்ன பண்ணுவார், நேராக உஞ்சவருத்தி எடுக்க போவார். அந்த பிராமணர் நல்லா புரிஞ்சுங்க இந்த கதையை. போய் உஞ்சவருத்தி எடுத்துன்னு போனால் அரை சொம்பு கூட ரொம்ப தான். அதை கொண்டு வந்து கஞ்சி வெடித்து இந்த பிஞ்சு வயிற்றுக்கு ஏதோ சாப்பிடுவார். அப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்ற பிராமணர் அந்த குடும்பத்துக்கு அப்படியே தள்ளின்னு போகுது. அப்போது ஒரு நாள் பார்த்தார், அனன்யாஸ்சிந்தயந்தோ, பகவான் நம்ம இவ்வளோ நாள் வழிபடுறோம், அரை சொம்பு கூட நிரம்பில்லை. இது என்னமோ அவர் என்னென்னா கொஞ்சம் மனம் தளர்ந்து போயிட்டார். தளர்ந்து போய் நம்ம பகவத்கீதை படிப்பார். படித்தா அதில் யோகக்ஷேமம் வகாம் யகம், உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். அகம்னா நான் அப்படின்னு அர்த்தம். நான் வகாமி, நான் உனக்கு வகிக்கிறேன், நான் பார்த்து உனக்கு யோகக்ஷேமத்தை சார், நீ ஆனந்த சிந்தையோடு இரு அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணார், பகவத்கீதை படிச்சுட்டு அவள் தான் அடுத்தது உஞ்சவர்த்தி எடுத்து பிராமணர் பண்ணுவார். மற்ற ஜபம் என்ன பண்ணுமோ அந்த வேதத்தின் மட்டும் வளர்ப்பார். வேறு ஏதோ ஒரு கடமைகளை செய்வார், அவ்வளோதான். நாமளும் டெய்லியும் பகவத்கீதை படிக்கிறோம். ஒரு 1 hour பகவத்கீதை படிச்சுட்டா பகவான் நினச்சதா அர்த்தமா? அப்படி இல்லை. அனன்யாஸ்சிந்தயந்தோ, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பகவானையே வழிபடணும். நல்லா புரிஞ்சிக்கணும். அவர் என்ன பண்ணார், அந்த இடத்த மட்டும் அடிச்சிட்டார். இதை அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாம் யகம். அந்த வகாமி அகம்ன்றதை மாற்றிட்டார். மாற்றிட்டு அப்படி இல்லை, சரி இது ஏதோ
அது எப்படி பகவானே நம்ம வாழ்க்கையினுடைய பொறுப்பை ஏற்றுப்பான்? அவனே நம்மளுக்காக நம்ம வாழ்க்கையை சுமப்பானா? நம்மளுக்கு படி அளப்பானா? நம்ம எப்பொழுதும் அதாவது நம்ம வாழ்க்கையில் அதாவது நம்ம வாழ்க்கை சுமையை ஏற்றுண்டு இப்போ நம்மளுக்கு நம்ம யோகக்ஷேமத்தை அவன் சுமப்பானா? அது எப்படி சுமப்பான்? அது சுமக்குப்பான்றதில்ல, காப்பாற்றுவான், தூரந்து காப்பாற்றுவான், அவ்வளோதான். அது வஹாமின்னா சுமக்கிறதுன்னு அர்த்தமாயிடுச்சு. அகம் வஹாமி. நான் வந்து அவங்களுடைய யோகக்ஷேமத்தை சுமக்கிறேன், நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. அதனால் எப்பவுமே சாஸ்திரங்களை மாற்றவே கூடாது. இவர் என்ன பண்ணார், அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை அந்த இடத்துல வஹாமின்றதை அடிச்சிட்டார். அடிச்சுட்டு வேறு ஏதோ வார்த்தையை போட்டார். வேறு ஏதோ வார்த்தையை போட்டு பாராயணம் பண்ண ஆரம்பித்தார். இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இவர் உஞ்சவர்த்தி போயிட்டு வந்து சரி பகவத்கீதை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா, மறுநாள் பகவத்கீதை திறந்து பார்த்தா அந்த வஹாமி அடித்த இடம் வந்து பார்த்தா அது அழிக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே வஹாம் யகம் அப்படின்னு தான் இருக்குது. என்னடா இது, நம்ம தான் நேற்று தான் அடித்தோமே இந்த இடம், இப்போ எப்படி அதை அடித்த அறிகுறியே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்கும்போது மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் உஞ்சவர்த்தி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதை மறுநாள் படிக்கிறதுக்கு பகவத்கீதை எடுத்து திறந்து பார்த்தா அந்த அடிக்கப்பட்ட சுவடு கூட காணும். என்ன இது ஒன்றும் புரியலையே. அப்போ தான் சரி ஓகே, என்னமோ நடக்குது தெரில, பகவான் என்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவர் பாடு மறுபடியும் உஞ்சவர்த்தி எடுக்கிறதுக்கு போயிட்டார். கதவு சாத்திக்கிட்டே அப்படியே உஞ்சவர்த்தி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டில் சொல்லிட்டு அவர் பாடு கிளம்பிட்டார். உடனே அந்த மாமி இருக்கிறாங்க. உடனே இதை நிரூபணம் பண்ண பகவானே, இது என்ன இது, நான் அடிக்கப்பட்ட இடம் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்தா அந்த அரை சொம்பு இல்லை, கால் சொம்பு கூட ரொம்ப இல்லை. அன்றைக்கி ரொம்ப கஷ்டம் இருக்குது. அப்படியே பிரச்சனை எடுத்துன்னு ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயண நாராயணா ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண அப்படின்னு பிக்ஷை எடுத்து அப்படியே அந்த அப்படியே பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு போய் பிக்ஷை எடுக்கிறார். பிக்ஷை எடுத்து பார்த்தா அன்றைக்கி கால் வயசு ரொம்பல. சரி பகவான் இதுதான் படியால் தான், அப்படி தான் இருப்பாங்க பிராமணர்கள், கிடைச்சதில் திருப்தி அடைவாங்க. அப்போது சரின்னு அப்படியே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரு பையன் வந்து கண்ணங்கரையில்னு ஒரு பையன் வந்து அங்கே அரிசி மூட்டையை கொண்டு வந்து தென்னிமலை, மாமி மாமி யார் இருக்கேள்? அந்த வரம்பா, யார்ப்பா நீ? இல்லை மாமா வந்து இந்த அரிசி மூட்டையை உங்கள் வீட்டில் இறக்கி வச்சுட்டு போகிறேன். சரி சரி அப்படி வச்சுட்டு போ அப்படின்னு. சரி மாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த அரிசி மூட்டை அங்கே வச்சுட்டு போனார். அப்போது அனன்ய சிந்தையன் தோணும் போது அனவரதம் பகவானே நீ இப்படி எழுதியிருக்கியே, நீ இப்படி படி அழுப்பியான அதே சிந்தனையில் இருந்தார். நான் எழுதப்பட்ட அந்த அடிக்கப்பட்ட இடமும் பார்த்தா அந்த அடித்த சுவடே இல்லாமல் நீ அதை அந்த அடித்ததை வந்து நீக்கிட்டு இருக்கிறியே. அப்போ வகாமியகம் நீ என் காப்பாற்றவும் சொல்கிறியே, என் பொறுப்பை நீ ஏற்றுப்பன்னு சொல்கிறியே, இது உண்மைதானா அப்படின்ட்டு அந்த பகவத் சிந்தனையிலே இருந்ததுனால அனன்ய சிந்தையாயிட்டார். அது பகவத் சிந்தனையிலே இருக்கிறதுனால அதை பகவான் நிரூபிக்கும் வண்ணமாக பகவான் ஒரு சேரி பை மாதிரி கண்ணங்கரைன்னு ஒரு பையனாக வந்து அந்த மூட்டையை அரிசி மூட்டையை எதுவுமே உள்ளே வைக்கிடுவா மாமி. இல்லை நீ வெளியே வை அப்படின்னு அந்த மாமி நல்லா மடியாக இருக்கிற மாமி உடனே வெளியே வச்சிட்டேன். அது என்ன தண்ணி தெளித்து என்னவோ பண்ணி எடுத்துப்பாங்க போல இருக்குது அந்த மூட்டையை. ஆனால் இவர் எங்கே ஒரு சொம்பில் கால் சொம்பு கூட ரொம்பாது, அரை சொம்பு கூட இல்லாமல் வருவார் அவர். இவ்வளோ பெரிய மூட்டை அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வந்து போடுறான்னா என்னடா அது, யாருன்னா கொடுத்தாங்களா, தானம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு அந்த மாமி ஆச்சரியப்படுறா. உடனே பிராமணர் வந்த உடனே என்னடா அது நம்ம வீட்டு திண்ணையில் பார்த்தா அரிசி மூட்டை இருக்குது அப்படின்ட்டு அந்த மாமிகள் கேட்குறா. என்னடி ஏது அரிசி மூட்டை, யார் கொடுத்தது, என்ன விஷயம்னு கேட்குறா. நீங்கள் தானே கொடுத்து அனுப்பிச்சிங்களா, ஒரு பையன் வந்து கொடுத்தான் கண்ணங்கரையல்னு.
என்னடி நான் கொடுக்கலடி அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் தானே கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க பையன். என்னங்க நீங்கள் ஏங்களை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னமோ தெரில, சரி ஓகே கொண்டு உள்ளே போய் எங்கே கொண்டு போய் உள்ளே வைக்கிறது. 2 பேர் சேர்ந்து அந்த மூட்டையை அவன் வந்து கண்ணங்கரையில் இருக்கான், சேரி பையன்ட்டு அவனை உள்ளே சேர்க்காம விட்டாங்க. இப்போ என்னன்னா இவங்கள 2 பேரும் தூக்கி அந்த மூட்டையை தூக்கி உள்ளே வச்சு அப்புறமா அரிசி சாப்பிட்றான். பகவான் படி அளந்துட்டான். இப்போது ஆச்சரியமாயிடுச்சு. யோகக்ஷேமம் வகாம் யகம்னு சொன்னானே, வகிக்கிறானே நம்ம யோகக்ஷேமத்தை அப்படின்னு பார்த்து உடனே மறுதலும் அதே மாதிரி அந்த அரிசி காலியான பிறகு என்ன பண்ணுறாரு அவர், சரி பகவான் தானம் பண்ணுறானாப்பா, நமக்கு கொடுக்குறானா பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணார், இருக்கிற அரிசிலாம் மற்றவங்களுக்கு தானம் பண்ணிட்டார். அந்த அரிசியை தானம் பண்ணுறார். தானம் பண்ண என்னென்னா மறுபடியும் மூட்டை வந்து அந்த திணை மேலே வந்து மூட்டை இருக்குது. பகவான் கொண்டு வந்து மூட்டையை செலுத்துகிறான். இது என்ன அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மூட்டையை பிரித்து அந்த அரிசியெல்லாம் தானம் பண்ணுறார். தானம் பண்ண இறக்க கேண்டீர் சுரக்கணுவாங்க. எவ்வளோக்கு தான தர்மங்கள் பண்ணுறோமோ, கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு பண்ணுறோமோ, அவ்வளோ நமக்கு அனந்த பலனை கொடுக்குமா. இது சகாதேவன் சொல்கிறான். எங்கன்னா ராஜசூய வேள்வியில் எந்த பகவானை பூஜித்தால், எந்த பகவான் பேரை சொல்லி நம்ம தானங்கள் பண்ணால் அனந்தமான அது பன்மடங்காக பெருகுமோ, பன்மடங்காக அந்த தானங்கள் பண்ண பொருள் வந்து பன்மடங்காக பெருகுமோ, அப்படியேப்பட்டவனுக்கு தான் நம்ம முதல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சகாதேவன் சொல்கிறார். இது பாகவதத்திலே வருது. அனந்த பலனை கொடுக்கக்கூடியதான். அப்படி நாம் கொடுத்த பலன் பல மடங்காக பெருகணும்னு ஆசைப்படுறவங்க பகவானை தான் முதல் பூஜிக்கணுமா, கிருஷ்ணனை. அப்படி கிருஷ்ணனை பூஜிக்கிறவங்களுக்கு அனந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சகாதேவன். அது மாதிரி பகவான் அர்ப்பணமாக அந்த தான தர்மம் பண்ணுற அந்த அரிசியெல்லாம் தானம் பண்ணுறார். அது தங்களுக்கு தேவையானது கொஞ்சம் இது வச்சுருக்கார். அப்புறம் அது காலியான பிறகு உடனே பார்த்தா இன்னொரு மூட்டை வந்து இறங்குது. அப்போது பகவானை நினைக்க அப்போ என்னென்னா ஆச்சரியமாக இருக்குது. வந்தவன் வேறு யாரும் இல்லடி, அந்த கண்ணகரையில் இருக்கிற பையன் தான் வந்து போட்டு போகிறான் அரிசி மூட்டையை. அவன் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தான். அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கூட போடாமல், நீ மடியாக இருக்குன்னு சொல்கிறேன், நான் பகவானை சிந்திச்சுன்னு அவன் நாமத்தை பாடுறேன், அவன் நாமத்தை பாடிட்டு அவனுடைய கீதையை படிக்கிறேன், நம்ம வீட்டில் இந்த அதிசயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார் அந்த பிராமணர். பகவானே என்னை மன்னிச்சிக்கு பகவானே, யோகக்ஷேமம் வகாம் யகம்ன்றது சத்தியம்தான், இப்போ நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிராமணர். அதனால் இது மகான்கள்லாம் உபன்யாசத்தில் சொல்லுவாங்க அந்த கதையை. சத்தியமான விஷயம், இதில் மறுப்பே கிடையாது. உன்னுடைய யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துப்பான். நம்புறவங்களுக்கு பகவான் இன்றைக்கும் உண்டு, என்றைக்கும் உண்டு. கலியுகத்தில் அவனுடைய கருணை அதிகமாக எல்லாருக்கும் கிடைக்காது. அவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணு, அதுதான் பரோதர்மம். என்னது சவை பும்சாம், ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட உயர்ந்த கடமை எதனா சவை பும்சாம் பரோதர்மம் ஏதோ பக்திர் அதோக்ஷஜை, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம நான் எந்தவித தங்கு தடங்கள் இல்லாமல் இடைவிடாமல் பக்தி பண்ணணுமா. அப்பிரதிகதா எந்தவித தங்கு தடங்கல்களுக்கு இடம் கொடுக்காம, உலக விவகாரங்களுக்கு இடம் கொடுக்காம பகவானையே இடைவிடாமல் பஜிக்கணுமா. அதே சமயத்தில் எந்தவித அகைதுகி, எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்கக்கூடாது. பகவானாக பார்த்து செய்வான். ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வேலைக்கு கூட போகவேனா, பகவானை வழிபட்டால் எல்லாம் படியாழ்ந்துருவான்னு சொல்கிறீங்களே, உண்மையானு கேட்டால் உண்மை தான். ஆனால் நீ இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. அகைதுகி. ஆனால் உனக்கு தேவையானது என்னமோ அது கரெக்டாக வந்து சேரும். நான் சரி இப்போ நீ இது வேறு அது வேறுன்னா ஒரு அளவு உங்கள் பக்திக்கு விலை பேசுகிற மாதிரி ஆகிடும். அது பக்தி ஆகாது. எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் நம்மளுடைய நல்லா புரிஞ்சு தான் கண்டிஷனே. அகைதுகி, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல், அதே சமயத்தில் அப்பிரதிகதா, எந்தவித இடையூறுகள் வந்தாலும் அந்த தங்கு தடங்களை மீறி நான் பக்தி பண்ணியே தீருவேன். எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உடனே நம்ம பகவானை ஆர்டர் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு பார்த்து செய்வான். கண்டிப்பாக நம்மளை பட்டினி போட விட மாட்டான். பகவானை வழிபட்டவங்களுக்கு பட்டினியே கிடையாது.
அவர் நிறைஞ்சிருக்குமே தவிர குறைஞ்சிருக்க இருக்காது. ஏன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை வழிபட்டு ஒரு குறையும் இருக்காது. நீ உன்னுடைய பக்தி உண்மையானதாக இருக்கணும். அனன்யா சிந்தையந்தோ அப்படிப்பட்ட அனன்ய சிந்தையோடு கூடிய பக்தியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சத்தியமாக யோகக்ஷேமம் வகாம்யகம். நித்யாபியுக்தானம் உபாசதே தேஷாம் அவர்களுடைய யோகக்ஷேமம் வகாம்யகம். தேஷாம்னா அவருடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன், நான் பார்த்து அவருடைய வாழ்க்கை சுமையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் கேரண்டி கொடுக்குறான் நம்ம வாழ்க்கைக்கு. ஒரு அப்பா அம்மா கூட கொடுக்க முடியாத ஒரு கேரண்டியை, நம் உறவினர்களால் கொடுக்க முடியாத ஒரு கேரண்டியை. ஏன்னா அப்பா அம்மாவே எவ்வளோ நாள் கூட வருவாங்க ஒரு பையனுக்கு. ஆனால் நித்திய அபியுக்தானம் எப்பொழுதுமே பகவான் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக இந்த ஜீவாத்மாவுக்கு துணையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாக நம்ம கூட வரானே, அந்த பரமாத்மா சொல்கிறான், கேரண்டி கொடுக்குறான். ஆமாம், உனக்கு நிரந்தரமான யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன், நான் சுமக்கிறேன். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பகவான் கேரண்டி கொடுக்குறான்னு சொன்னால் அதை நம்பணும். அதான் மெயின். ஸ்ரத்தாவான் லபதே. யாருக்கு? நம்பிக்கை உள்ளவர்கள் அடைகிறார்கள். ஸ்ரத்தாவான் லபதே. அஸ்ரத்து ந சம்சயா, சந்தேகப்படாத. இந்த நம்பிக்கையோடு பகவானை வழிபடுறவங்களுக்கு இன்றைக்கும் படியாளன் இருக்கான். நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஒளி ஏற்றிருக்கிறான், ஒளி பிரகாசிக்க செய்திருக்கிறான். இது சத்தியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமளாக முடிவு எடுக்கக்கூடாது. எதையுமே பகவான்களை ஒப்படைச்சிடணும். அவன் பார்த்து என்ன செய்தால் அதுதான் சேங்ஷன் ஆகும். நாம் எவ்வளோ விஷயங்களில் போராடின்னு இருப்போம். ஆனால் பார்த்தா குதிரை ஒரு முடிவுக்கே வராது. ஒரு பிரச்சனை பார்த்தா நம்ம சொத்துக்களோ நம்ம பிரச்சனைகளோ அதெல்லாம் பார்த்தா ஒரு முடிவுக்கே வராது. ஒரு பிரச்சனை போனால் சண்டை சச்சரவு. அவன் ஒத்துக்க மாட்டான், இவன் ஒத்துக்க மாட்டான், இவன் ஒத்துனா அவன் ஒத்துக்க மாட்டான். அப்படி பிரச்சனைகளோடவே இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப நாள் கேஸ்லாம் முடியாமல் இருக்கும், சொத்து தகராறு பிரச்சனை எல்லாமே. ஆனால் பகவான்களை ஒப்படைச்சிட்டா அது அக்லிஷ்டகாரனாகிய ராமன் கிளேசம் இல்லாமல் பகவான் சாதிச்சு கொடுத்துருவான் பகவான். அப்போ அவன் பகவத்கீதையினுடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானது. அப்போ என்னென்னா, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே. ஏ ஜனா, எந்த ஜனங்கள் என்னை உபாசிக்கிறார்களோ, தேஷாம் அபி, புரியுதா? அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம். அப்படிப்பட்ட நித்தியமாக என்னை வழிபடுபவர்களுக்கு நித்தியமாக நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தேஷாம் சதது யுக்தானம் அப்படின்ட்டு உலகத்தில் வருது. நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். அவருடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து வகாமி, நான் சுமக்கிறேன் அது யோகக்ஷேமத்தை அப்படின்னு பகவான் கேரண்டி கொடுக்குறான் பக்தர்கள் வாழ்க்கைக்கு. அப்போ அவனை அனன்யமாக சிந்திக்கிறதுன்னா நான் சங்கச்சக்கர கதாதாரியாக சிந்திக்கிறதுன்னா, அவன் கலியுகத்துக்கு உனக்கு என்ன பரிந்துரைக்கப்பட்டது? நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்தனத்தில் இடைவிடாமல் செய்து கொண்டே இரு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். இடைவிடாமல் 24 ஹவர்ஸ் செய்ய முடியுமாண்ணா? உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய், போதுமா? வேறு எந்த வேலையும் வச்சுக்காத. மற்ற வேலையை வச்சுட்டு பகவான் நாமா சொல்லணும்னா ஒரு அளவோடு செய்வேன். மற்ற வேலைகளை தூக்கி போட்டுட்டு அப்ரதிகதா, இடைவிடாமல் அதெல்லாம் தடங்கல்களாக நினச்சி தூக்கி போட்டு பகவான் நாமத்தை சொல்லி உட்கார். எந்த வித பலனையும் எதிர்பார்க்காத. உனக்கு தேவையான சமயத்தில் தேவையான விஷயங்கள் தேடி வந்து சேரும், போதுமா? அந்த பிராமணன் பார்த்து ஆச்சரியப்பட்டு, பகவானே இனிமேல் நான் அழிக்க மாட்டேன், யோகக்ஷேமம் வகாமியகம்ன்றது சத்தியம்தான் அப்படின்னு அனவரதும் கண்ணில் கண்ணீர் மல்க அந்த பகவத்கீதையை படித்தார். அவர் படிச்சுட்டே இருக்கார், பகவத்கீதை பாராயணம் பண்ணுறது. அப்போ ஹரிநாராயண பகவன் நாமத்தை அனவரதம் கீர்த்தனை பண்ணுறது, பகவானை மேலும் மேலும் அதிக பக்தியோடு வழிபட ஆரம்பித்தார். அவருக்கு செல்வம் பெருகுச்சு. அரிசி மூட்டை மட்டும் இல்லை, எல்லா மூட்டைகளும் வர ஆரம்பிச்சிது. பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் எல்லாமே அவருக்கு எல்லாமே பகவான் கொடுக்க ஆரம்பித்தான்னா அது அளவில்லாமல் கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அவருக்கு இவருடைய அதிசயத்தை பார்த்து எல்லோரும் தானம் பண்ணுறதை பார்த்து இவருக்கு எல்லாமே, இப்போ இவர் அரிசி தானம் பண்ணுறார், அன்னதானம் பண்ண ஆரம்பித்தார். நிறைய மூட்டையாக வருது, பகவான் குத்துனுக்கானே எல்லாம் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு இவருக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பெரிய புண்ணியாத்மாக்கள்லாம் இவருக்கு அரிசி புளி மூட்டை அது இது எல்லாமே அவள் தான் அவரை சிறந்த
பாகவதராக மதித்து அவருக்கு எல்லாமே தன்னாலே பகவான் சேர்த்து தேடி வரும்படி பகவான் பண்ணிட்டான். சொல்கிறேன், அது மாதிரி ஒரு வஞ்சவிருத்தி பிராமணனுக்கு பகவான் அப்படி செய்தானா, பார்த்து செய்வான், ஆராய்ந்து அருள் செய்வான். இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். அந்த காலத்தில் மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணுவாங்க. அப்போ அவர்கள் அரிசி மட்டும் கொடுக்குறதில்ல, எல்லா மூட்டையும் அரிசி மூட்டை மட்டும் கொண்டு வந்து வைக்கல, பருப்பு மூட்டை எல்லா மூட்டையும் தான் பகவான் கொடுப்பான். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் பகவான் பார்த்து செய்கிறதுங்க. நாமளாம் தீர்மானிக்கிறது வாழ்க்கை எப்பவுமே தப்பாக தான் தீர்மானிப்போம். நாம் வாழ்க்கை பகவானாக பார்த்து செய்கிறது நல்லதாகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அகைதுகி, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத, ஒரு காரணத்தோட ஒரு பலனை உத்தேசித்து பக்தி பண்ணாத. நீ பக்தி பண்ணுறதை உன்னுடைய கடமையாக நினச்சி பக்தி பண்ணு. இது உன் செயல். ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட கடமை. சபை பும்சாம் பரோ தர்மம், இது உயர்ந்த தர்மம், இது எனக்கு உயர்ந்த கடமை, இது அப்படி நினச்சி தான் நீ பக்தி பண்ணமே தவிர இது ஏதோ பிரயோஜனத்தை உத்தேசித்து பக்தி பண்ணுறது கிடையாது. இது பரோ தர்மம், இது உன்னுடைய தர்மம், இது உன்னுடைய ஸ்வதர்மம். இது மனுஷனாக பிறந்தவன் ஒவ்வொருத்தர் சபை பும்சாம், ஒரு மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்ட கடமை பகவத் பக்தி பண்ணுறது. இதில் என்ன பேரம் பேசுறது? இதை விட்டுட்டு வேறு கடமைகளை சொன்னா, உற்பத்தியது எதிரதும் ஷமயேபகி கேவலம். மற்ற தர்மங்கள்லாம் தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியது எதிரதும் ஷமயேபகி கேவலம். என்னதான் நீ தர்மங்களை செவ்வனே அனுஷ்டித்தாலும் அவைகளில் பக்தி உண்டாகாத, பக்தியை மறக்கடிக்க செய்கின்ற, பகவானை மறக்கடிக்க செய்கின்ற அதேசத்தில் பக்தர்கள் இல்லாத அபக்தர்களிடத்தில் போய் நீ வேலை செய்கிறன்னு சொன்னால் அது ஷமயவை காலவரையந்தான். அது ஷமத்தை மட்டும்தான் கொடுக்கும். அவைகளால் பிரச்சனை தீராது. முடிவுக்கு என்னதான் நீ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அது என்றைக்குமே துன்பங்களை கொடுக்கக்கூடியதான், சாந்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்குமே தவிர நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் கொடுக்கும். சிரமங்களை மட்டுமே தான் உனக்கு மிச்சமாக இருக்குமே தவிர நோய்களை வர வச்சிடும். அதே சமயம் மன கவலைகளை உண்டு கண்போடு அப்படிப்பட்ட சிரமங்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை தான் இருக்குமே தவிர அது சிரமத்தை போக்கக்கூடியதாக இருக்காது. அது சாந்தி கொடுக்காது. ஆனால் அஹேதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி. ஆனால் இது சாந்தியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமாம். எதிரான்னு கேட்டால் சபை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி. அந்த ஆத்மா பரிபூர்ண திருப்தியுடையதாக சாந்தியை கொடுக்கக்கூடிய சம்பிரசீததி. பிரசீததின்னு சொன்னால் போதாதான், நன்றாக ஆனந்தத்தில் மிதக்கக்கூடியவனாக, சம்பிரசித்ததி அதிகமான பிரசன்னதையை கொடுக்கக்கூடிய, ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடியதாக, ஆத்ம பிரசன்னதை கொடுக்கக்கூடியதாக, அப்படிப்பட்ட பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக வாழ்க்கை அமையுமா அவங்களுடைய வாழ்க்கை. அஹைதுகி எந்தவித பலனை எதிர்பார்க்க, எந்தவித தடங்கள் வந்தாலும் நான் பகவானுடைய நாமத்தை சொல்கிறத விடமாட்டேன், பகவத் பக்தி பண்ணுறதை விடமாட்டேன் அப்படின்னு இடைவிடாமல் பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு பகவான் அவனுடைய மனசு தெளிவை கொடுக்குறான். தெளிவான வாழ்க்கை அமைஞ்சு போய் இதான் என் கடமை. பகவன் நாமத்தை அனவரதம் கீர்த்தனை பண்ணுறது தான், இதுதான் கலியுக தர்மம். இதை செய்து பார், மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். பக்தியே உண்டாக்காத, பக்தியை மறக்கடிக்க செய்யக்கூடிய செயல்களை ஏன் செய்கிறீங்க? அது செய்கிறதுனால தானே சிரமப்படுறீங்க. இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சும் போதாதா? ஸ்ரமயேபகி கேவலம், வெறுமனே சிரமம் மட்டும்தானே மிஞ்சிச்சு. சம்பாதிச்ச சம்பாதனை 10ஆம் தேதிக்குள்ளே காலி ஆயிடுது. அப்புறம் என்ன, மறுபடியும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம். கடன் வாங்கி என்ன பண்ணோம்? சிரமம் தான் படுறோம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். வட்டி கூட அடைக்க முடியல. ஆமாம், அப்படி தான் இருக்கும். பகவத் பக்தி இல்லாத வாழ்க்கை இப்படி தான் போகும். பகவத் பக்திக்கு செலவு 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டு 12 மணி நேரமும் 5 மணி நேரமும் நைட்டு 11 மணிக்கும் உலக விஷயங்களில் செயல்பட்டால் எப்படி நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லும் பார்க்கலாம். இருக்கிற நிம்மதியும் போயிடும். ஷமயேபகி கேவலம், வெறும் ஷமம் மட்டும்தான் மிஞ்சும். பலவிதமான கஷ்டங்களை நம்ம தவிக்கிறதுக்கு காரணமே பகவானுடைய வார்த்தையை சத்தியம்னு நம்பாததுனால்தான். சோம்பேறித்தனமான வாழ்க்கை, அப்படியே கம்ப்யூட்டரில் முகத்தை வச்சுட்டு அப்பாடிக்கு என்னென்ன ஒரு அப்படியே சுற்றுங்கின்னு இது பண்ணின்னு அப்படியே ஒரு ஜடமாக அந்த கம்ப்யூட்டர் முகத்தில் வச்சு அப்படியே ஜடமான ஒரு வாழ்க்கை வாழறமே, அதை நினைக்கும் போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பகவத் பக்தி இல்லாத எதையோ ஒன்று நோண்டிக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு அதான் வாழ்க்கை, அதான் வேலை அப்படின்னு சொல்லி ஏதோ ₹1,00,000 கிடைக்குது, 2 லட்சம் கிடைக்குது, 1 லட்சம் கிடைக்குதோ ஏதோ ஒன்று, அதுக்காக என்னமோ ஒரு ஜடமான வாழ்க்கை நல்லா தெரியுது இல்லையா? பகவானை மறக்கடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு இருக்கிற ஏன்னா வியாசபீடத்தில் உட்காந்து நான் இதுதான் பேச முடியும்.
மக்களுக்கு ஏற்ற மாதிரி மனோரஞ்சகமாக நான் பேச முடியும், அனுகூலமாக மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் நான் வேஷப்படுத்தி உட்காரத்துக்கு தகுதி இல்லாதவன் நான் போயிடுவேன். நான் வேஷப்படத்தில் உட்காந்து பகவத் விஷயத்துக்கு உயர்த்தத்துக்காக தான் நாம் பிரச்சாரம் பண்ணுறோமே தவிர பகவத் விஷயத்தை விட்டு விலகிறதுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா நான் அந்த விஷயத்தை நான் கடைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்போ நான் கடைப்பிடிக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைப்பிடிக்கிறேன்னா பர்ஃபெக்டாக, அதாவது பகவான் கடைப்பிடிக்க வச்சுருக்கான். நான் கடைப்பிடிக்கணும்னு சொன்னோட அது அகங்காரம். பகவான் அந்த நிலையில் நம்மளை வச்சுருக்கான். அதனால தான் தைரியமாக சொல்ல முடியுது, இல்லாட்டி சொல்ல முடியாது. பகவான் உனக்கு பார்த்துப்பான். நீ என்னென்ன பகவான் எது உற்சாகமான வாழ்க்கைன்னா பகவத் பக்தியில் ஈடுபடுறது தான் உற்சாகமான. மற்ற பகவத் பக்தி விட்டு விலகி செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஜடமான ஒரு வாழ்க்கை தான். அது சிரமத்தை மட்டும்தான் கொடுக்கும், அது ஒருபொழுதும் இன்பத்தை கொடுக்காது. உடல் உபாதைகளையும் மனசு கவலைகளையும் தான் கொடுக்கும். பல விதமான நஷ்டங்கள் கூட ஆகும். அதனால் இப்போது நான் சொன்னேன் இல்லையா, சம்பாதிக்கிறது 10ஆம் தேதி கூட வரல, 20ஆம் தேதி கூட வரல, அதுக்கான செலவுகள் ரெடியாக தயாராக இருக்குது. ₹1,00,000 நீ சம்பாதிச்சா கூட அதுக்கு செலவுகள் ரெடியாக இருக்குது. அதுக்கு 1008 செலவு இருக்குது. ஆமாம், அவ்வளோ வட்டி கூட அடிக்க முடியல, கடன் வட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்படியே தான் காலம் போவோம். இன்னும் கூட கடன் வாங்குவோம். நாம் ஒரு கடனை அடைக்க முடியாதபடி இருக்கிற நிலையிலேயே இன்னும் 10 கடன் வாங்குவோம். அப்போ என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட குடும்பங்கள் எவ்வளோ குடும்பம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? கடினமாக உழைச்சி தான் ஆகணும். கடினமாக உழைச்சிருந்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வேலைக்கு போவாங்க. ஒருத்தர் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் சின்ன வயசுலேருந்து எல்லாமே வேலை 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 வேலை, பணம் பணம். அவங்களுடைய நோக்கம்லாம் கூறினா என்ன இருக்குன்னா பணமாக தான் இருக்கும். பகவானாக இருக்கவே மாட்டான். ஆமாம், வேறு என்ன நோக்கம்? பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு போகிறவங்களுக்கு பகவத் பக்தின்றது என்னென்னா ஒரு கடமையாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க பாருங்கள், அந்த டைம் தான் இருக்கும். என்ன ஆனால் பகவான் சொல்லக்கூடிய வார்த்தை, பகவான் சொல்லக்கூடிய கட்டளை என்னென்னா அனன்யசிந்தை. நீ பகவானுக்கு தவிர வேறு உலக விஷயத்துக்கு டைமே கொடுக்கக்கூடாது. நிரந்தரம் வைஷ்ணவம், அந்தரமே இடைவெளியை கொடுக்கக்கூடாது. பகவானுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அவனுக்கு தான் ப்ரைமரி கொடுக்கணும், அவனுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ், அவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், மற்றதெல்லாம் செகண்டரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான். ஆனால் அவன் கட்டளையை மீறி நம்ம செயல்படும் போது ஷமய வெகி கேவலம், கஷ்டங்கள் மட்டுமே தான் மிஞ்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம யோகக்ஷேமத்தை அவன் பார்த்து செய்யணும்னா நீ அவன் பார்க்குற மாதிரி நீ அவனை பார்க்கணும் இல்லையா? எப்பொழுதும் அவன் உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி நீ பண்ணணும் இல்லையா? பக்தி அனன்யா சிந்தையோடு பக்தி பண்ணணும் இல்லையா? அதனால் அவனை மனசுன்னா அடிக்கடி சஞ்சலப்படக்கூடியது. சரி, மனசு வசப்படலை, ஆனால் நாக்கு நம்ம வசமாக இருக்கு. நம்ம நினைச்சதை பேசுறது நாக்கு மட்டும்தான். அதில் தான் ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் தேபஸ் தபஸ்து, எல்லா புண்ணிய பலங்களும் கொடுக்கக்கூடிய பகவன் நாமத்தை சொல்ல, எல்லா பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய பகவன் நாமத்தை சொல்ல, எல்லா இரட்டைகளையும் தொந்த மோகங்களை போக்கக்கூடிய பகவன் நாமத்தை சொல்ல, உன்னுடைய யோகக்ஷேமத்தை பார்த்து செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அவனுடைய திருநாமங்களை கீர்த்தனை செய்ய. இதை தவிர உனக்கு என்ன வேலை இருக்குது? இதை வேலையாக கொண்டு பார், மற்றதெல்லாம் தன்னாலே நடக்கும். உலகமே கிருதயுகமாக மாறிடும் இப்படி நாம சங்கீர்த்தன உலகமாக மாறிச்சுன்னா. அவன் நாமத்தை சொல்லு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இதுதான் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பிடிச்சிக்கோ. இதுதான் கதி. கதி ரண்யதா, வேறு கதி கிடையாது கலியுகத்தில். இதை பிடிச்சிக்கோ. 24 மணி நேரம் நான் சொல்கிறதுன்றது ஒரு உபச்சாரத்துக்காக. 24 நேரம் அதுக்காக தூங்காமல் சாப்பிடாமலாம் இருக்க முடியுமா? அதே சமயத்தில் மற்ற விவகாரம் தூங்கத்தை சாப்பிட்றத கூட விட்டுட்டு கூட பகவான் நாம சொல்லலாம். அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுடும் நாமத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது. இப்போ மணி என்ன? 2:30 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. இந்த 3 மணி நடுராத்திரி 3 மணிக்கு இப்போ நான் பேசுகிறேன். இதை சொல்லி ஆகணும் மக்களுக்கு.
நாம் மட்டும் அனுபவிச்சா போதும் அந்த சௌக்கியத்தை. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எல்லாருக்கும் அது போய் சேரணுன்றதுக்காக தான் இப்போ நான் இந்த விஷயத்தை மெனக்கெட்டு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. பஜந்தே மாம் திருடவிரதாக. ஃபஸ்ட்டு இதை பிடிங்க. மற்றது புண்ணிய கர்மாக்கள்லாம் உனக்கு வந்து தன்னாலே சேரும், பாவங்கள்லாம் போய்விடும். இந்த இரட்டைகள் மோகத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சத்தியமான விஷயம். என்னை விடுவிச்சிருக்கு, என்னை எவ்வளோ விஷயங்களை என்னை க்ளீன் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஹார்ட்டு க்ளீன் ஆகும், மனசு பரிசுத்தமாகும். மனசு பரிசுத்தமாகவும் உனக்கு தெளிவு, குழப்பத்திலேருந்து விடுதலை, வெளியே வந்துடும். நீ ஃபஸ்ட்டு மற்ற பிரச்சனைகள்லாம் தன்னாலே தீர்ந்துடும். எப்போ உன் மனசு சரியாயிடுச்சோ இனிமேல் உன்னுடைய செயல்களும் தெளிவாயிடும், உன்னுடைய செயல்களும் சரியாயிடும். அதே போல் வாழ்க்கையும் தெளிவாயிடும், ஆனந்தமாக இருக்கும், எல்லாமே அனுகூலமாக அமையும். அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனமே. புரியுதுங்களா? சததம் கீர்த்தையன், எப்பொழுதும் 24 hours அனன்ய சிந்தையந்தோ, சததம் கீர்த்தையந்தோ, எப்பொழுதும் கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கு பகவான் நாமத்தை. ஆனால் இதில் யார் கீர்த்தனை பண்ண மாட்டான்னா சதுர்விதான் துஷ்கிருதினகா, பாபிகளால் தான் பகவான் நாமத்தை சொல்ல முடியாது. நடுராத்திரி 3 மணிக்கு நாய்கள்லாம் குலைக்குது, குளிர் தாங்க முடியாமல். மார்கழி மாதம் வரப்போகுது இல்லையா? நாய்கள்லாம் குலைக்கிறது. அப்போது பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணணும். பகவன் நாமத்தை 24 hours சொல்லு. இதான் நமக்கு விதிக்கப்பட்ட தர்மம் கலியுகத்தில். கலி தர்மமே பகவன் நாமத்தை சொல்கிறது தான். இல்லை கலி தோஷங்கள்லாம் கடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த நாமம் ஒரு பெரிய பலத்தை கொடுத்தா தான் மற்ற யுகங்களை விட கலியில் தான் தோஷம். கலி தோஷ நிதியே ராஜன் அப்படின்னு சொல்கிறார். தோஷமே நிதியாக இருக்குது, குவியலாக இருக்குது. அவ்வளோ தோஷங்களை கடக்கிறதுக்கு அதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த பவர்ஃபுல்லான மருந்து தான் பகவான் நாமாவாம். நான் ராமான்னு 2 அக்ஷரம், இது போய் பவர்ஃபுல்லான மருந்து. ஆமாம், சின்ன டீப் மாத்திரை கொடுக்குறாங்க, சின்ன பார்த்தா சின்ன மாத்திரை ஆகுது, ஆனால் பெரிய வியாதியை போக்கிடுது இல்லையா? பெரிய ஜுரத்தை போய்க்கிறது இல்லையா? கேப்சூல் பார்த்தா சின்ன கேப்சூலாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தா பெரிய வியாதி போகுது. அது மாதிரி மாத்திரை சின்னதாலும் அதான் மூர்த்தி சிறுசானால் கீர்த்தி பெருசுன்னாங்களே. அப்போ ராமான்னு 2 அக்ஷரம் தான், ஆனால் பெரிய வியாதி பிறவி பிணியையே போக்கிடும். கலியை கடக்கிறதுக்கான ஒரே வழி, கலியை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பலம் வாய்ந்த ஒரு மருந்து என்னன்னா அது ராமான்ற நாமந்தான். இதை பிடிச்சிக்கோ, மற்ற எல்லா தோஷங்களும் விலகி போடும். இந்த கலியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது உன்னுடைய யோகக்ஷேமத்தை வகிக்குமான்னு கேட்டால் சத்தியமாக வகிக்கும். பிறர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி பகவான் வச்சுக்க மாட்டான். நம்மளை பக்தர்களை யாருக்கும் அடிமையாக்க மாட்டான். தான் பார்த்து அந்த பக்தனுக்கு செய்வான். ஆனால் நாமளாக எதுவும் கேட்டக்கூடாது. இது ஓணும் அது ஓணுன்னு கேட்டிங்கன்னா என்னாச்சு? மான் வேணும்னு கேட்டதுனால சீதையம்மா ராமர் விட்டு பிரியும்படி ஏற்பட்டது, பிரியும்படி நேர்ந்தது. அங்கே போய் ஆட்சியோட கொடுமைகள் தான் அனுபவிச்சு. அது மாதிரி தான் நம்ம உலக விஷயங்களை கேட்டுண்டு நாம் பகவானை மறந்துட்டு மற்ற உத்தியோகங்கள்ன்ற பேரில் கடினமான சிரமங்களை ஏற்றுக்கொண்டு சிரமப்பட்டுட்டே இருக்கிறோம், நிம்மதி இல்லாமல். பங்க்சுவாலிட்டியாக அந்த டைமுக்குன்னா போயிடணும், அங்கே இது பண்ணணும். அங்கே என்ன சொல்லுவாங்களோ, பாஸ் என்ன சொல்லுவாரோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, மேனேஜர் என்ன சொல்லுவாங்களோ, ஸ்டாஃப் இவங்களுக்கு பயந்துன்னு இது பண்ணிக்கிட்டு எதுக்கோ ஒன்று கட்டுப்பட்டு நம்ம செய்கிறோமே, அந்த சேவையை பகவானுக்கு பயந்து பயபக்தியோடு பகவானுடைய சேவையில் ஈடுபடலாமே தீவிரமாக. அப்படி ஈடுபட்டாலும் உன்னுடைய யோகக்ஷேமத்தை அவன் பார்த்துக்க போகிறான். எப்படி உன்னுடைய எஜமானன் உனக்கு சம்பளம் கொடுத்து கரெக்டாக உன்னுடைய தேவைகளை பார்த்துக்கிறாரோ அது மாதிரி பகவானுடைய தேவைகளை பார்த்து சம்பளம் கொடுப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் கொஞ்சம் சிரமம், அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் சோதனைகள் வரத்தான் செய்யும். ஏன் சோதனைகள் வருதுன்னா, நீ திருடமாக இருக்கிறியா பக்தியில், இல்லை கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே பகவான் விட்டு விலகி போகிறியா? எடுத்ததும் பகவான் கொடுக்க மாட்டான். பகவான் கொடுப்பான், அப்புறமா நல்லா கொடுப்பான். நீ எந்த சோதனைகள் அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் நான் நாமத்தை சொல்கிறது திருடவிரதாக. அதான் இந்த பகவான் நாமத்தை திருடமாக விரதமாக, அதான் உன் பக்தி திருடமாக இருக்கணும். பஜந்தேமாம் திருடவிரதாக. பகவான் இந்த சொன்ன வார்த்தைகளை நல்லா பிடிச்சிங்க. பகவான் என்னை கைவிட்டாலும் நான் நாமத்தை கைவிட மாட்டேன் அப்படின்ற திருடவிரதாக. திருடம் உறுதின்னா எப்படி இருக்குன்னா, பகவானே என்னை கைவிட்டாலும் சாப்பாடே போனாலும் நான் பகவான் நாமத்தை விட மாட்டேன். எங்கேயாவது பிட்சத்தாலும் சாப்பிடுவேனே தவிர, ஆனால் அதுக்காக நான் பகவானை விட்டு நான்
விஷயத்துக்கு போக மாட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வேறு எதுக்கும் போக மாட்டேன், பகவத் சேவையில் தான் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு திருட விரதத்தோட பகவான் நாமத்தை நீ சொல்லணும். சொன்னால் கலியுகத்தில் பிரத்யக்ஷம் அவனுடைய பாதுகாப்பு, யோகக்ஷேமம். திருட விரதத்தோடனா உறுதியான மனப்பான்மையோட, அவன் என்னை கைவிட்டாலும் நான் பகவன் நாமத்தை விடமாட்டேன் அப்படின்றதுல திருடமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அது விரதமாக கொண்டு யார் பகவன் நாமத்தை சொல்கிறார்களோ அவன் ஜெயிச்சிட்டான். தத்தே தைரியம் தான் அதவா தீரக பண்டித அதவா ஞானி. அவன்தான் ஞானி, அவன்தான் புத்திமான், அவன்தான் பண்டிதன், அவன்தான் விஷயம் தெரிஞ்சவன், இந்த கலியை கடக்க தெரிஞ்சவன். அவன் கலியை அவங்க காலில் போட்டு மிதிச்சிடுவான், கலிபுருஷனை காலில் போட்டு மிதிச்சிடுவான். அவனை களி ஒன்றும் பண்ண முடியாது. களினா தீர பீருனா, இப்படியாப்பட்ட தீரத்துக்கு வந்து கலிபுருஷன் பயந்து ஓடுறான், அவன்கிட்ட கூட வரமாட்டான். ஆனால் எப்போ பகவன் நாமா சொல்ல கலியை மேய்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா பகவன் நாமா தான். இந்த நாமத்தை திருடவிரதமாக ஜெபிப்பவர்கள், கீர்த்தனம் செய்பவர்களால், எல்லா யோகக்ஷேமங்களால் மற்றவங்களுக்கு இவங்க யோகக்ஷேமத்தை செய்ய முடியும். மற்றவங்களுக்கு இவங்க கேரண்டி, பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடைவதில்லை என்று நீ மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். பிரதிஜானிகி பிரதிஜை பண்ணி சொல்ல முடியும், சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். கிருஷ்ண பக்தன் அப்படின்னு சொல்ல மாட்டான். கிருஷ்ண பக்தனை நம்பியிருக்கிற என் பேச்சை நம்புங்க, உங்களுக்கு வந்து எந்த வீழ்ச்சியே கிடையாது, இந்த பகவன் நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு இவன் இந்த பக்தன் சொல்லலாமா, இந்த பக்தன் சத்தியம் பண்ணி சொல்லலாமா, மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்கலாமா. கீதையில் பகவான் சொல்கிறான், நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி கௌந்தேயா. அர்ஜுனா, குந்தியின் மகனே, முன் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான்னு நீ சத்தியம் பண்ணி சொல்லடா. என் பக்தன் சொல்லாத, கிருஷ்ண பக்தன் சொல்லாத. கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பக்தனாகிய அர்ஜுனா, உன்னை நம்பினவங்களுக்கு நான் என்ன பிராமண குழந்தைகளை மீட்டெடுக்கிறதுக்கு எந்தெந்த உலகத்துக்கு போனான். ஆனால் பகவான் அண்டினோடனே அடுத்த க்ஷணத்தில் அந்த பிராமண குழந்தைகளை அர்ஜுனனை நம்பினான். கிருஷ்ணனை நம்பினா கூட அந்த பிராமண குழந்தை மீட்டெடுத்துக்கு முடிஞ்சிருக்காது. ஆனால் அர்ஜுனனை நம்பினதால் அர்ஜுனன் அக்னிபிரவேசமாகியாவது என்ன பண்ணான், பகவான்களை போராடி, அந்த பக்தன் பகவான்களை போராடி என்ன பண்ணான், அந்த பக்தன் வார்த்தையை நம்பினதால் அந்த 6 குழந்தைங்களும் மகாகாலபுரம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தில் போய் அந்த 6 குழந்தைங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். அந்த அர்ஜுனன் நம்பது வீண் போகலை, அந்த பிராமணனுக்கு 6 குழந்தைகளும் கிடைச்சிதுன்னு பாகவத சரித்திரத்தில் பார்க்குறோம். பிறக்கும்பொழுதே அந்த குழந்தை காணாமல் போயிடும். அது என்னென்னா வைகுண்ட அந்த குழந்தைகள் வந்து பகவான் விஷ்ணு அபகரிச்சிடுறார். இது தெரியாமல் அர்ஜுனன் என்ன பண்ணால், கிருஷ்ணங்கள்லாம் வந்து மன்றாடி பார்த்தான் அந்த பிராமணன். கிருஷ்ணன் பலராமர்கள்லாம் அவரெல்லாம் காதலே வாங்காமல் போயிட்டாங்க. என்ன துவாரகையில் நடந்த விஷயம் இது. அப்போ அந்த பிராமணன்னா பிறக்க அந்த பிராமணனுடைய குழந்தை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பிணி ஸ்திரியாக இருந்தால் இவர் வந்து அந்த பிரசவ வேதனை அனுபவிப்பாராம். அதாவது வந்து இவர் வந்து கத்துவாராம், கிருஷ்ணன் வீட்டில் வந்து கத்துவாராம், குழந்தைங்களை காணுமே. பிறக்கும்போதே மறைஞ்சி போகுது, அந்த உடம்போடு மறைஞ்சி போகுது அதுவும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி வந்து கத்துவானாம். அப்பாடுக்கு பலராமர் கிருஷ்ணன் கண்டுக்காமல் தூங்கின்னு இருப்பாங்களாம். ஏன்னா பகவான்கள் நேரடியாக வந்த பிரயோஜனம் இல்லை, பக்தனை ஆசி. உடனே அர்ஜுனன் பார்த்தான், ஏன் ஓய் பிராமணரே, எதுக்காக இங்கே வந்து கத்திக்கொண்டு இருக்கிறீர், என்ன விஷயம்? பிறக்கும்போதே குழந்தைலாம் காணாமல் போயிடுது, மறைஞ்சி போகுது. இதுனா அரசியல் நடக்குதா? பகவான் கிருஷ்ண பரமாத்மா பேர் தான் கிருஷ்ண பரமாத்மா, பகவான் பலராமர் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நான் வந்து இங்கே வந்து கதறேன், ஆனால் கண்டுக்க மாட்டுறாங்க. அப்படியா? அங்கே யார் தூங்குறான்? எடை பையன் தானே, மாடு மேய்க்கிற பையன் தானே தூங்குறான், உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, உனக்கு இப்போது மனைவி பிரசவமாக இருக்கா, மாதமாக இருக்கா, 2-3 நாளில் டெலிவரி ஆகிடுன்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரக்கு கூட கட்டினானா, அம்புகளாலேயே கூடு கட்டினானா அந்த பிரசவ அறையை, ஒரு காற்று கூட உள்ள நுழைய முடியாதபடி. அப்படி அவள் வந்து அந்த பெண்கள்லாம் வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தாங்க. பிரசவம் பார்த்து குழந்தை பூமியில் பட்டுதோ இல்லையோ, அடுத்த க்ஷணத்தில் அந்த குழந்தை மாயம் போச்சு. வைஷ்ணவ நான் வந்து என்னென்னா சிவபெருமானியே ஜெயிச்சவன், நான் வந்து காண்டிவம் மே தனு, நான் அர்ஜுனன் அப்படின்லாம் மார்த்தட்டிங்கன்னா அவன் அர்ஜுனன், நான் காப்பாற்றுறவன் குழந்தைன்னு கேரண்டி கொடுத்தான் அந்த பிராமணனுக்கு. அந்த பிராமணன் வந்து அப்படியேப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவாலேயே முடியலையாம், பலராமராலேயே முடியலையாம். இவன் வந்துட்டான் அர்ஜுனன், நான் காப்பாற்றுறேன்னு, பாடுறா என் குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதுதான் உடனே பார்த்தா வந்து யமலோகத்துக்கு போனான், வர்ணலோகத்துக்கு போனான், தேவலோகத்துக்கு போனான், எந்தெந்த லோகத்துக்கோ போனான். அவ்வளோ லோகத்துக்கு போகக்கூடிய சக்தி அர்ஜுனுக்கு இருக்குது, கிருஷ்ண பக்தனுக்கு.
அங்கெல்லாம் போய் பார்த்தா அந்த குழந்தை கிடைக்கல. உடனே அக்னி பிரவேசமாக போனோடனே, அடா இப்போ நல்லா பனிக்காலம், நல்லா நெருப்பு மூட்டி குளிர் காய வேண்டிய காலம் அது. என்னடா அது வெயில் காலத்தில் வந்து குளிர் காயற அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு. இல்லை கிருஷ்ணா, நான் அக்னி பிரவேசம் ஆகிட போகிறேன். ஏன்டா அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஆமாம், ஆத்மஹத்தி பண்ணக்கூடாது, அது மகா தோஷம். இல்லை கிருஷ்ணா, நான் அந்த பிராமணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த குழந்தைகளை நான் மீட்டு கொடுக்கறது தான். அப்புறம் எந்த பிராமணன்? அந்த பிராமணனா? ஆமாம் ஆமாம், அவருக்கு மனைவி மாதமாக இருந்தாலும் கர்ப்பிணியாக இருந்தால் இவர் வந்து இங்கே பிரசவ வேதனை அவள் பிரசவ வேதனை அனுபவிக்கிறாளோ இல்லையே, இவர் வந்து கத்திங்காடு பாருங்க வந்து. அதனால தெரியும், நாங்கள் காதில் கேட்க மாட்டோம். ஆமாம், பிறகு ஒவ்வொரு குழந்தைய காணுன்ட்டு வந்து கத்திங்காடு பாரு இவர். என்ன கிருஷ்ணா, இது நியாயமா? நான் அது நியாயமோ அநியாயமோ எனக்கு தெரியாது. மொத்தம் நீ பண்ணுறது அநியாயம். நீ என் பக்தன், பக்தோசி சகாச்சேதி, நீ என் நண்பனும் பக்தனும் ஆனவன். அதனால் நீ பண்ணுறது அநியாயம். நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ அக்னி பிரவேசம் ஆகக்கூடாது. என் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவன் நீ சொன்னால் நான் செய்வேன். அந்த பிராமணன் கத்தனா நான் செய்ய மாட்டேன், நீ சொன்னால் நான் செய்வேன். என்ன செய்யணும்? அந்த குழந்தைய மீட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக புஷ்பம் பலாககம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 குதிரைகளை போட்டு அந்த தேரில் ஜம்முன்னு பகவான் போர்லோ எல்லாத்தையும் கடந்து, அது பிறகு இந்த லோகாலோக பர்வதம்னு ஒரு பர்வதம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த பர்வதத்தையும் கடந்து போன உடனே இருட்டாக இருக்குது. உடனே தன் சக்கராயுதத்தில் முன்னாடி விட்டானா. ராம பானமானது எப்படி பிரகாசிக்குமோ அவள் அந்த சக்கராயுதம் பிரகாசிக்க மகாகாலபுரத்துக்கு போனால் அங்கே 8 கைகளோடு பகவான் பள்ளி கொண்ட பெருமாளாக ஆதிசேஷ சயனத்தில் மகா பிரகாசமாக, அங்கே ஸ்வயம் பிரகாசமாக மகாலட்சுமியுடைய சேவையில் பகவான் அங்கே இருக்கிறார். போய் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பெருமாள் சொல்கிறாராம், அடிக்கடி ராசலீலைன்னு போயிடுறா என் பத்தினி மகனேவி லக்ஷ்மி, நான் தானே நீ. ஆமாம், ஆனால் உன்னை பார்க்கறதுக்கு நான் 8 கைகளோடு பெருமாளாக பள்ளி கொண்டு இருக்கிறேன், என்னை விட அழகாக அவன் அப்படின்ட்டு நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றா மகாலட்சுமி. ஏன்னு கேட்டால் ராசலீலையில் பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா கோடி மன்மத லாவண்யனாக அப்படின்பார். அப்படி நீ என்ன தான் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கலான்னு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக தான் நான் பிராமண குழந்தைகளை மீட்டுக்கொண்டு நான் இங்கே அபகரிச்சுன்னு வந்தேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அப்போ தான் பார்த்தார், கிருஷ்ணனை பார்த்து, ஆமாம் நீ அவ்வளோ அழகாக இருக்க. சரி நீங்கள் நரநாராயணர்கள் தானே நீங்கள், அர்ஜுன கிருஷ்ணன், சீக்கிரமாக அவதார காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னு பகவான் என்ன பண்ண, அந்த பிராமண குழந்தைகளை நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளை. அப்புறம் அந்த பிராமணன் வந்து பார்க்குறான், அந்த பிராமணன் 6 குழந்தைங்களும் வந்தது பார்த்த உடனே சந்தோஷம் அடைகிறான். அப்போ ஒரு பக்தனை ஆசிரிச்சு காரியம் முடிஞ்சுது. யார்? அந்த பிராமணனுக்கு அர்ஜுன் ஆசிரிச்சு. அவன் தன் உயிரை கொடுத்தா அதை மீட்டு கொடுத்தான் பாரு. இப்போ கிருஷ்ணங்களை போராடி அந்த கிருஷ்ண மகாகாலபுரத்துக்கு அழைச்சி போய் ஒரு சங்கல்பத்தோடு, அப்போ கிருஷ்ணனை பார்க்கணுன்ற ஆசையினால்தான் பகவான் அந்த குழந்தைகளை மறைக்க வச்சான். இப்போ அர்ஜுனன் மூலமாக கிருஷ்ணன் அங்கே போக வேண்டியது வந்தது. அவருக்கு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுற பாக்கியம் பெருமாள் கிடச்சிது. 8 கைகள் உள்ள பெருமாள் கிடச்சிது அங்கே. அது ஒரு பகவானுக்கு நிறைய வைகுண்ட லோகங்கள் இருக்குது, எல்லாமே மோட்சஸ்தலம் தான். அதில் மகாகாலபுரம்னு ஒரு இடம், அது அந்த 8 கைகளோடு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு போய் தரிசனம் பண்ணாங்களாம். இது பாகவதத்தில் வரக்கூடிய விஷயம், ஒரு கதை. அதாவது ஒரு கதைன்னா இருக்கிற ஃபேக்ட்டு, புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு உலகம் இருக்குது, பல உலகங்கள் இருக்குது. இப்போ நட்சத்திரம் பார்க்குறோம், சின்னதாக தெரியுது, அதனால் சின்னதாக இருக்கும் நட்சத்திரம். உள்ளே போனால் அது ஒரு நட்சத்திரம் ஒரு பெரிய பெரிய உலகங்கள் இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுக்கு கற்பனையிலே போயிடுது இல்லையா மனசு? இந்த ஒரு நட்சத்திரக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க, என்னமோ கந்தரெல்லாம், தேவரெல்லாம், யக்ஷரெல்லாம், கிண்ணரெல்லாம், உரகரெல்லாம், பண்ணகரெல்லாம் என்னென்னவோ சொல்கிறாங்களே. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ பேர் தான். இன்னும் எவ்வளோ பேர்லாம் வாசம் பண்ணுறாங்களோ அந்த உலகங்களில் யாரும் போனது கிடையாது. நம்ம சந்திரனை போய் பிடிக்கிறதுக்கே பெரிய சந்திரனையும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. சந்திரலோகத்தை போய் காலை வச்சுருக்கோம், அவ்வளோதான். இன்னும் முழுசாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அது கண்டுபிடி என்னென்னமோ வருதுன்றாங்க, என்னென்னமோ கிடைக்குதுன்ற, என்னென்னமோ வஸ்துக்களும் கிடைக்குதுன்றாங்க சந்திரலோகத்தில் போனால். அப்புறம் இன்னும் அதுக்கு மேலே இருக்கிற லோகங்கள்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு சக்தி ஏது, மனுஷனாக இருந்து நம்ம. அப்படி இருக்கும்போது பல லோகங்களில் பல விசித்திரங்கள் இருக்குது பகவானால் படைக்கப்பட்ட சிருஷ்டியில் இல்லையா? எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போது அந்த பிராமணன் ஒரு பக்தனை ஆசிரிச்சு, அதுதான் எதுக்காக சொன்ன இதை,
நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி, சத்தியம் பண்ணி சொல்லு. உன் பக்தன் அர்ஜுனனுடைய பக்தனே வந்து அண்டி இருந்தா அந்த பிராமண குழந்தைகள் அந்த பிராமணன் மீட்டெடுத்தான். அப்போது அவர்களுக்கு நாசம் இல்லை, அவர்களுக்கு வீழ்ச்சி கிடையாது, அவர்கள் சேமத்தை அடைவார்கள். அப்போ அந்த பக்தன் வார்த்தையை நம்பணும் அப்படின்னு பகவான் சொல்கிறான். நான் கேரண்டி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைடா, புரியுதா? என் பக்தன் கேரண்டி கொடுத்தாவே அந்த பக்தனுடைய வார்த்தையை சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம், அந்த பக்தனுடைய வாக்கியத்தை சத்தியமாக்குவதற்காக நான் அந்த பலனை கொடுப்பேன், அவர்கள் கோரிய பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். பிரதிஜானகி, அதுவும் சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்றார். அப்படின்னும் போது பகவத் பக்தருடைய வார்த்தையை சத்தியம்னு நம்பணும் ஃபஸ்ட்டு. அப்படி நம்பினாதான் பகவானே நேரில் சொல்லியிருக்கான், அனன்யா சிந்தையந்தும் யோகக்ஷேம வகமியம், உங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? பகவான் பலன் கொடுக்கறதுக்கு யோகக்ஷேமத்தை வைக்கிட்டோம். நாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் துன்பங்கள் வரதான் செய்யும். எடுத்த உடனே பகவான் பெரிய பலன் கொடுத்துடணும், பெரிய நம்ம கூறிய பிச்சுன்னு கொட்டணும், அப்போ தான் நான் பகவான் நம்புவேன் அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட்டு திருட விரதாக, உறுதியான விரதமாக நீ பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே வா. உன் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து செய்வான். அது சத்தியம். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்போது தொந்த மோக நிர்முக்தா நடக்குமானால கண்டிப்பாக நடக்கும். கிடைச்சதில் எத்ருச்ச லாப சந்தோஷ்ட துவந்த்வாதீத விமத்சராக, நீ இரட்டைகளை கடந்தவனாகிடுவ. கிடைச்சதில் திருப்தி அடி, அதே சமயத்தில் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இரு. அப்போ யாரையும் பார்த்து உன்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டேன், பரிதாபப்படுவேன். அவங்களால எவ்வளோ பணம் அதிகமாக சேர்த்து அவ்வளவும் தொல்லைகளை கட்டின்னு அழகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு எந்த தொல்லைகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற பாரு பகவான் நாமத்தை சொல்லிட்டு கிடைச்சல திருப்தி அடைஞ்சிட்டு. பேராசை கொண்டவர்கள் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கணும். ஆசை இல்லாதவன் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்க போகிறான்? அவன் எப்பொழுதும் நிம்மதியாக தான் இருப்பான். ஆசை கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள் தான் நிம்மதியற்றவர்களாக இருப்பாங்க. ஐயோ இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே பொறாமை பிடித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் நம்மளை விட அவன் நல்லா வசதியாக இருக்கானே, தானுக்கு கட்சத்தில் திருப்தி அடைகிறது முக்கியம் இல்லை, நம்மளோட அவன் வசதியாக இருக்கானே அந்த நிலையை நான் அடையணும் அப்படின்றதுலாம் மும்முரமாக இருப்பான். அவனுக்கு என்னையுமே நிம்மதி கிடையாது. மத்சரனும் பொறாமை. ஆனால் எத்திருச்ச லாபத்தில் எதுக்கு பகவானால் கொடுக்கப்படுற திருப்தி அடைகிறவன் விமத்சரஹா, பொறாமையாற்றவனாக இருப்பான் அப்படின்றது. இந்த மாற்றங்கள்லாம் தன்னாலே ஏற்படும். நாமத்தை சொல்லும் பொழுது இரட்டைகளில் பாதிக்கப்பட மாட்டோம், பாவங்கள் நம்ம விட்டு போயிடும், சகல புண்ணியத்தினுடைய பலன்களும் நம்மளுக்கு கிடைச்சிடும். இவ்வளோ மாற்றங்களும் எதனால் கிடைச்சா பஜந்தேமாம் திருடவிரதாக, உறுதியாக பகவானை பஜிக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் போதேந்திரனும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மகான்கள்லாம் தீர்மானமாக சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் நம்ம செய்ய வேண்டிய உண்மையான கடமை என்ன? உயர்ந்த கடமை சவே பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்திர் அதோக்ஷஜே. அதோக்ஷஜனத்தில் இருக்குங்களா, அந்தர்முகமாக இருக்கக்கூடிய இறைவனை வெளிப்புறமாக போய் தேடுறமே. அப்படிப்பட்ட இந்திரியங்களுக்கு புலப்படாமல் இந்திரியங்களுக்கும் இந்திரியங்களையும் ஏவக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அதோக்ஷஜன், அப்படிப்பட்ட உள்முகமாக பார்வையை திருப்பின யோகிகளால் பார்க்கக்கூடிய அப்படியேப்பட்ட அதோக்ஷஜன் ஆகிய பகவானைத்தான் நம்ம வழிபடணுமா. அவனுகத்தில் பக்தி பண்ணுறது தான் கலியுகத்தில் பக்தின்றது. பகவான் நாம கீர்த்தனம் அனன்யா சிந்தையந்தோம், அனவரதம் அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தால் அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்க்காம நாமத்தை கீர்த்தனம் பண்ணால் தான் உன்னுடைய யோகக்ஷேமத்தை பகவான் முழுமையாக செய்வான். நீ அற்ப பலனை கேட்டால் அதோடு போயிடும். அதுக்கு மேலே உனக்கு எப்படி பகவான் செய்ய முடியும்? ஏன்னா நீ என்ன கேட்டிய, துருவனானா ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டானா 36 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டு அப்போ அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ பகவானை வழிபடுறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா உலக காரியங்களை ராஜ்ய காரியங்களை பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்கும். நீ பகவானையே பிரார்த்தனை பண்ணி பகவான் நாமத்துக்கு கீர்த்தனை பண்ண எதுவும் ஆசைப்படாமல் லக்ஷ்மணர் மாதிரி ராமர் விட்டு பிரியாமல் இருக்கலாம். சீதை கேட்ட மாதிரி சீதை மானை கேட்டு ஏமாந்த மாதிரி நம்ம அற்ப விஷயத்தை கேட்டு ஏமாந்துட்டோம்னா பகவான் விட்டு பிரிஞ்சு அப்போ தொல்லைகளை கட்டி நடணும் ராட்சசிகள் நடுவில். அது மாதிரி நம்ம உத்தியோகத்துலேயோ இல்லாட்டி பண பிரச்சனையிலோ தொல்லைகளை கட்டி நடணும். ஏன்னா நீ அதுதான் சம்பளம் மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம் ஒன்று தான் கேட்டுருந்தானே நீ படித்து அந்த வேலையை உத்தியோகத்துக்கு போனேன். அப்போ அதுக்கான சிரமங்களும் சேரும்.
சமயேபகி கேவலம். நீ பகவானிடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தன்னு சொன்னால், இது உனக்கு இந்த ₹1,00,000 பணம் கிடைக்குமோ இல்லை ₹1,00,00,000 கிடைக்குமோ அது பகவான் பார்த்து செய்வான். அது அப்படின்ட்டு பகவான்களை ஒப்படைச்சிட்டுன்னு சொன்னால் உனக்கு வாழ்க்கை நல்லாவே நடக்கும். நீ எதிர்பார்த்த விட சாந்தியோட, சந்தோஷத்தோட, நிம்மதியாக இருப்ப. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அதனால அஹிதுகி, எந்தவித பலனை எதிர்பார்க்காம பகவானை வழிபடணும். அதே சமயத்தில் இடையறாததாக, அதாவது அப்ரதிகதா, எந்த தடங்கள் வந்தாலும் தடங்களுக்கு நடுவில் நான் நாமா சொல்லிகிட்டே இருப்பேன். இதுக்கு தான் நேரம் காலம் கிடையாது, சுத்தபத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹாயாக பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணலாமே. இதுக்கு என்ன தடை இருக்குது? நீ மடியாக இருக்கணும், குளிச்சுட்டு தான் பகவான் நாம சொல்லணும்னா அது ஒரு தடை. ஆமாம், குளிச்சா தான் குளிக்காமல் ரொம்ப பகவான் நாம சொல்லலாம். அப்போ பகவானை மறந்துருப்பேன். அப்போ கழிவு உள்ளே போயிருந்தோம் சொல்லலாம். சரி, ஓகே. இல்லை நம்ம தீட்டு சமயத்தில் பகவான் நாம சொல்லக்கூடாது, இல்லை ஸ்மசானத்தில் பகவான் நாம சொல்லக்கூடாது, வீட்டில் தீட்டு ஏற்பட்டுச்சு, இல்லை ஏதாவது இது போல் ஒரு ஸ்மசானத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அதனால் பகவான் நாம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் பகவான் நாம சொல்லலாம் தான் சொல்லியிருக்கேன். அப்ரதிகதா, எந்த தடங்களும் உனக்கு இல்லையே பகவான் நாம சொல்கிறதுக்கு. அப்போ அப்ரதிகதா, தடங்கள் இல்லாத இருக்கும்போது அதையே நீ சொல்ல மாட்டேன்ற பகவான் நாமத்தை. ஏன்னா ஆத்ம பிரசித்தி, இந்த ஆத்ம சந்தோஷம் கிடைக்கக்கூடாததுக்காகவா? இந்த ஆத்மா பூர்ண சந்தோஷம் உடையதாக இருக்கணும் சொன்னால் உடல் தேவைகள், மன தேவைகளை ஆத்ம தேவையை பூர்த்தி பண்ணு. உடல் தேவைகள் மன தேவைகள் தன்னாலே பூர்த்தி அடையும். ஆட்டோமேட்டிக்காக செய்யும், வந்து சேரும் உனக்கு. வேரில் நீர் வார்த்தனா தன்னாலே இலைகளுக்கெல்லாம் போய் அதுக்கு எப்படி செழிப்படையுதோ, நீ கிளைகளுக்கு தனியாக நினைக்கணுமோ தண்ணி ஊற்றணுன்றதும், இல்லை இலைகளுக்கு தனியாக தண்ணி ஊற்றணுன்றதும், பூக்களுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும், பிஞ்சுகளுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும், காய்களுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும், பழங்களுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லையே. நீ டைரெக்டாக வேரில் ஜலத்தை வாத்தினா போதுமே, உனக்கு தன்னாலே கிளைகளுக்கெல்லாம் தன்னாலே போய் சேர்ந்துடும். அப்போ பகவன் நாமத்தை நீ கீர்த்தனை பண்ணால் போதுமே, உன்னுடைய உடல் தேவைகள், மன தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிடுமே. ஆத்ம சம்பிரசித்தி, எதனால் ஆத்மா எதை கிருஷ்ண சம்பிரஷ்னம் ஏன் ஆத்ம சம்பிரசித்தி, கிருஷ்ணனை பற்றி கேள்வி பதில்களால் தான் ஆத்ம பூர்ண திருப்தியுடையதாக ஆகும் பொழுது, அப்போ கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ணநாமத்தை சொல்லும் பொழுது தான் உனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். வேரில் தண்ணி ஊற்றாமல் வெறும் கிளைகளை நினச்சிருந்தா அது பட்டுப்படும். அந்த மரமானது அந்த அது மரம் ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால தான் அது எப்போவுமே காஞ்சி போயிடுது. என்னடா நான் ஏன்பா இலைகள் தழைக்கிறதுக்காக, செழிப்பாக இருக்கிறதுக்காக இலையிலே தண்ணி ஊற்றுவாங்க. வேறு கண்ணுக்கு தெரியாததுனால அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருப்பாங்களா? இப்போ வேறு கண்ணுக்கு தெரியல, வேர் பூமியில் ஊன்றி இருக்குங்க, பூமியில் வேர் இருக்குது, அதனால் தெரிய மாட்டேது கண்ணுகளை. நிலத்துக்கு மேலே இருக்கிற அந்த கிளைகள் தான் தெரியுது, இலைகள் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இலைகளுக்கு கிளைகள் மட்டும் தண்ணி ஊற்றினா நியாயமா? அப்போ பூமியில் வேரூன்றி இருக்கிறதே அது கண்ணுக்கு தெரியல, அது முக்கியம் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பகவான் முக்கியம் இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்ச மாதம் கிடைக்கிற சம்பளம் முக்கியம், உத்தியோகம் முக்கியம். அப்படின்றதுக்காக அதுக்காக மட்டும் நம்ம வெளி வேஷம் போட்டு சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சுன்னு, குழஞ்சி பேச வேண்டியதில் குழஞ்சி பேசிட்டு, அப்படி தாழ்ந்து போகணும், இப்படிலாம் உலகத்துக்கு தக்க வேஷம் போட்டுட்டு நாம் இப்படி உழைக்கிறோமே. அப்போ அதனால் கிடைக்கிற சம்பளத்துக்காக மட்டும் நம்ம வேஷம் போகிறோன்னா இது என்னென்னா கிளைகளையும் இலைகளையும் நினைக்கிற மாதிரி, இவரில் திருப்திப்படுத்தினா அவங்கள திருப்திப்படுத்தணும், மேனேஜர் திருப்திப்படுத்தினு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஆனால் பகவானை திருப்திப்படுத்தாமல் விட்டதுன்னா அப்போ சமயவகி கேவலம். அப்போ என்ன ஒன்றா பட்டு போயிடும், அந்த மரம் காஞ்சி போயிடும், அப்போ அந்த மரம் வாடி போயிடும். ஏன்னா நீ அந்த இலைகளுக்கு கிளைகளுக்கு மட்டும் நினைக்கிற தண்ணியில், ஆனால் வேருக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன்ற. அப்போ என்ன சீக்கிரம் காஞ்சி போயிடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை காஞ்சி போச்சு. அதனால தான் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பகவானுக்கு முதலுடைய ப்ரெஃபரன்ஸ் அவர் கொடுத்துட்டு பகவானை வழிபட ஆரம்பிச்சுன்னா அதான் உயர்ந்த தர்மமே. பகவானை வழிபட பகவானை சேவின்னு பகவானுடைய வழிபடுகின்ற மகாத்மாக்களை சேவிச்சுட்டு அவர்கள் சொல்கிற கட்டளைகளை சிறமேற்கொண்டு கடைப்பிடிக்கும் பொழுது தான் அப்போ வேரில் தண்ணி ஊற்றுற மாதிரி. அப்போ வேரில் தண்ணி ஊற்றும் போது பூமியில் நினச்சா தன்னாலே இலைகள்லாம் பார்த்தா நல்லா செழிப்பாக இருக்குது, அப்படியே பார்த்தா பூத்து குலுங்குது, பழங்களும் காய்களும் அப்படியே பார்த்தா கொத்து கொத்தாக அப்படியே தொங்குது, அப்படியே சாப்பிடும்போது தித்திப்பாக அனுபவிக்கிறோம். அப்புறமா பழங்களை பெருசாக நிறைய கூடையாக பழத்தை பறிக்கிறோம். ஏன்னா வேரில் ஜலத்தை வார்த்ததால. வெறும் கிளைகளையும் இலைகளையும் நினச்சின்னு இருந்தபோது எனக்கு கிடைக்காத பலன் வேரில் தண்ணி ஊற்றும் போது என்னென்னா அமோகமான அந்த வேர்களில் எருவு போட்டு அது பாத்தி கட்டி ஆடு மாடு மேயாமல் அது எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கின்னு அது பிறகு அதுக்கு தண்ணி ஊற்றின்னு, தண்ணி மட்டும் ஊற்றுறதில்ல, அதுக்கு நல்லா எருவெலாம் போட்டு நல்லா புஷ்டி ஆகும்போது என்னென்னா இன்னும் நிறைய செழிப்பு, இன்னும் நிறைய பழங்கள், இன்னும் ஏற்கனவே கொடுத்த பழத்தை விட இப்போ நல்லா அதிகமான மகசூல் அதிகமாக கொடுக்கும், அதிகமான பழங்களை கொடுக்கும், அதிகமாக செழிப்பாக இருக்கும் மரம் பார்த்தா.
ஏன்னா உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால. அது மாதிரி பக்தி நம்ம அப்படி செழிப்பாக்கணும்னு சொன்னால் அனவரதம் நிறைய அது எருவு போடுற மாதிரி அதிகமாக பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அதிகமாக பாகவதங்களை படித்து பகவத்கீதையை படித்து பகவானுடைய வார்த்தைகள் நம்பினா பகவத் சிந்தனையிலே வாழ்த்து பொழுது போகும்போது நம்ம பக்தி செழிப்பாக இருக்கும். நீ மகா தேஜஸ்வியாக பிரகாசிப்ப. அப்போ அவருடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். நீ எங்கே கால தொட்ட இடம்லாம் பொண்ணாயிடும். பாண்டவர்கள் போகிற இடம்லாம் பார்த்தா செழிப்பாக இருக்குமா. விராட தேசத்துக்கு போனால் அங்கே செழிப்பாக இருக்குது. அந்த செழிப்பாக இருக்கிற தேசம்னு சொல்லி தான் துரியோதனன் பிடிக்கிறதுக்கு வந்தான். நலன் தம்பதி கதை கூட பார்ப்பேன். நலன் ஒரு பார்வை பார்த்தானா அந்த அடுப்பு அப்படியே பற்றிக்குமா. அவன் குடத்தை பார்த்தானா தண்ணி வந்துடுமா. அதில் அவன் கையை வச்சா அது இல்லைன்னா அது சாப்பாடாகிடுமா. அப்படியேப்பட்ட நலன் அப்படியேப்பட்ட ஒரு தர்மாத்மா. புரியுதுங்களா. மண்ணை அள்ளி தண்ணியில் போட்டாலாம் அருந்ததி அவள் கற்பு மகிமை அது சாப்பாடாக வச்சு வசிஷ்டர் சாப்பாடு போடுவாளாம். அப்படியேப்பட்ட மகா பதிவிரதைகள் அப்படி பார்த்தாங்கன்னா அந்த மண்ணை அப்படி குவிச்சு வச்சாங்கன்னா அது பானையாக மாறிடுமா. அவங்க நினச்சது அப்படியே நடக்கும். அப்படியேப்பட்ட சித்தி பெற்றவர்கள் எதனால்னா தபஸ்னால், பதிவிரதா தபஸ்னால், பக்தி தபஸ்னால் இப்படிலாம் நிறைய பேர் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார்கள். அது பாருங்கள், அந்த மாயை கடந்தவர் உபேந்திரதத்தர், ஹனுமான், இது போல் அப்படியே விபீஷணன் இவரெல்லாம் மாயை கடந்தவர்கள். மனு பிரஜாபதிகள் போன்றவர் மாயை கடந்தவர்கள். அப்படியே 2வது ஸ்கந்தத்தில் வருது பாருங்கள். பிரம்மதேவர் சொல்கிறார் பாருங்கள், ஊனர்கள், புலிந்தர்கள், அப்படிப்பட்ட கீழ்மக்கள்லாம் கூட பகவானை ஆசிரித்த பாகவதர்கள் ஆசிரித்து அவர்கள் உன்னத மாயை கடந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட இவர்கள்லாம் பகவானை வழிபடுபவர்கள், மாயை கடந்தவர்கள். மாயை கடக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உண்மையாக வழிபடுறவங்களுக்கு சொல்கிறேன். சுலபமாக கடந்துருவாங்க அவங்க பார்த்தா. எவ்வளோ உலகவாசிகள் இது இது சொல்கிறது நம்ப முடியாது. ஆனால் பகவான் நாம சொல்கிறவங்களுக்கு தெரியும் மாயை ஈஸியாக கடந்துடலான்றது. எப்படி கடக்கலான்னா, ஒரு பசுங்குளம்படியில் இருக்கிற தண்ணியை கடந்துடுற மாதிரி இந்த சமுத்திரத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சமுத்திரம் பசுங்குளம்படியாக சுருங்கி போச்சுன்னா உன்னால் ஈஸியாக கடந்துட முடியுமே. அப்படி கடக்க வச்சிடுமா பகவான் நாமா. அவ்வளோ விசேஷம். ஏன் இவ்வளோ டம் கட்டி பேசுகிறேன்? நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணுன்ற ஆசையினால்தான், வேற ஒன்றும் இல்லை. நன்மை கருதி தான், உலக நன்மை கருதி தான். நாங்கள் அதுக்கு தானே பிரச்சாரம் பண்ணுறோம். எங்களுக்கு அதானே வேலை. பகவான் நாமத்தை பற்றி பெருமை சொல்கிறதும் பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது அதானே நம்மளோட வேலையே. அப்போ நம்ம யார் விஷயத்தை பகவான் பார்த்துன்னு தான் இருக்கிறான். அப்புறம் உங்களுக்கும் பார்ப்பான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்கிறார். நாம் என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை அனவரதம் கீர்த்தனை பண்ணணும். அதுதான் முக்கியம். ராம 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 ராம. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ராமநாமம் சொல்கிறதுனால ராமநாமம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிரிய நாம கீர்த்தியா. ஆனால் ஒரே நாமத்தை பிடிக்கணும். 10 நாமத்தை பிடிக்கூடாது. ஒரே நாமத்தை திருடபிரதத்தோடு பகவானை வழிபட்டு அந்த நாமத்தினால பகவானை சந்தோஷப்படுத்தும் போது, கிருஷ்ணனை பற்றி பேசும்போது கிருஷ்ண ஏனாத்மா சம்பிரசித்தி, கிருஷ்ண சம்பிரஷ்னாக, கிருஷ்ணனுடைய பற்றிய சம்பிரஷ்னங்கள் கேள்விப்பதில்கள், கிருஷ்ணனை பற்றி கீர்த்தனை பண்ணுறது, சோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதாபயம். உண்மையிலே பயமற்ற வாழ்க்கை, பயமற்ற நிலையில் அவனுக்கு அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா அவன் கதைகளை கேட்டுக்கொண்டு அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணு. கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம். ஆனால் இதுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது நாம சங்கீர்த்தனத்து தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாமாக்கள் சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நீங்கள் மிராக்கிள்ஸ் பார்க்கலாம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிராக்கிள்ஸ் பார்ப்பீங்க. என்னடா அது நாம சொன்னோடனே இவ்வளோ மாற்றம் ஏற்படுது, எல்லாமே அனுகூலமாக அமையுது. என் மனசில் பார்த்தா அவ்வளோ உற்சாகம், புத்துணர்ச்சி, ஒரு குதூகலம். சின்ன பையன் மாதிரி ஆயிடுறேன். 60 வயசு தாத்தா கூட எப்படி ஆகிடுவாருன்னா 5 வயசு பையன் மாதிரி ஆகிடுவார். பஞ்சஹாயன அற்பாபாக பூர்வேஷம் அப்படி பூர்வஜாக. முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்களாம் யார் சனகாதி முன்னோர்கள். ஆனால் 5 வயசு பையன் மாதிரி இருப்பாங்களாம். ஏன்னா ஹரிசரணம் நித்தியம் ஏவம் முகே வச்சா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. வயோதிகம் அவங்கள பாதிக்கலையா. அவள் வயோதிக நிலை அடைந்த தாத்தாக்கள்லாம் கூட பாதிக்க மாட்டாங்க பகவான் நாமத்தை சொல்கிறவங்க, தெரியுமா? அவ்வளோ விசேஷம் பகவான் நாமத்துக்கு. பகவான் அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சார். அதனால தான் உனக்கு குதூகலம் உண்டாயிடுது. பகவான் திருப்தி அடையாமல் உனக்கு எப்படி குதூகலம் உண்டாகும், மனசில் எப்படி சாந்தி உண்டாகும் சொல்ல பார்க்கலாம். இவ்வளோ உற்சாகம், இவ்வளோ சந்தோஷம் உனக்கு எங்கேருந்து கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். இவ்வளோ விஷயம் பகவான் விஷயத்தை பற்றி இவ்வளோ பேசுகிற, இவ்வளோ கேரண்டியாக பேசுகிறேன்னா அப்போ பகவான் சந்தோஷம் அடையாமையா நீ பகவானை பற்றி இவ்வளோ பேசுகிற? உனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, இவ்வளோ நிம்மதி கிடைக்குது.
இதுதான் ரகசியங்களுக்குள் சிறந்த ரகசியம் என்ன, பகவன் நாமக்கு அனன்ய சிந்தையந்தோ, அதுதான் ரகசியம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பகவத்கீதையினுடைய சாரமான ஸ்லோகம். அனன்யா சிந்தையந்தோ, மகான்கள்லாம் தீர்மானித்த ஸ்லோகம் இதுதான். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசத்தே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேம வகாம்யகம். 360 ஸ்லோகமும் என்ன வரும் அது. 740 ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் நடுமையத்தில் வர்றது இது. 9வது அத்தியாயத்தில், 18 அத்தியாயத்தில் 9வது அத்தியாயம் நடுமையத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. இதுதான் ரொம்ப சிரேஷ்டமான ஸ்லோகமாக மகான்கள்லாம் கொண்டாடுவாங்க. யோகக்ஷேமத்தை வகிச்சிருக்குதுன்னு எத்தனையோ பிராமணர்கள் வாழ்க்கையில் காண்பிச்சிருக்கு. இந்த ஸ்லோகம் நிரூபணம் ஆயிருக்கு. நான் ஏதோ சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஒரு கதை சொன்னேன். இன்னும் எத்தனையோ கதை மறந்து போச்சு. இந்த அனன்ய சிந்தைன்ற ஸ்லோகத்துக்கு மட்டும் பல கதைகள் இருக்குது. அது எனக்கு ஞாபகம் வந்தது வரைக்கும் ஒரு கதை சொன்னேன். அது மாதிரி பகவானே அவர்கள் குடும்பத்தை அவன் குடும்ப சுமையை பகவான் சுமக்கிறானா. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்ன, ராம 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 ராம. நல்லா வெறும் வயிற்றில் நல்லா தண்ணி குடிச்சிடுங்க. அப்படியே உடம்பு உஷ்ணமாகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். தண்ணி குடிச்சுவோம், நிதானமாக பகவான் நாமா சொல்லுவோம், மறுபடியும் பகவான் நாமா சொல்லுவோம், மறுபடியும் பகவான் நாமா சொல்லிகிட்டே இருப்போம். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குவோம், கிடைச்சதில் சாப்பிடுவோம், திருப்தியாக இருப்போம். உலக உத்தியோகங்கள்லாம் பகவானை மறக்கடிக்க செய்யக்கூடியது. உத்தியோகத்தை கூட விட்டுட்டு தியக்தா ஸ்வதர்மம், நான்லாம் சொல்ல இதெல்லாம் நான் சொல்லுங்க, இதெல்லாம் பாகவத்தில் சொல்லியிருக்கு சொல்கிறேன். தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன் அபக்வ அத பதேத்ததோ அபி அமுஷ்யக்கிம் கோவார்த்தகா ஸ்வதர்ம அபஜிதம். பகவானை வழிபடாத ஸ்வதர்மத்தை மட்டும் கடைப்பிடிச்சி உன் கடமைகள் என்ற பேரால் வேலை வெற்றி செய்து உத்தியோகத்துக்கு போய் மட்டும் என்ன பலனை அடைஞ்சி நீ சொல்லு பார்க்கலாம். ஷமையே வெகி கேவன் துன்பதான். ஆனால் உன் ஸ்வதர்மத்தை உன்னுடைய சொந்த கடமைகளை கூட தூக்கி போட்டு பகவானை வழிபட்டுன்னு சொன்னால் அந்த பகவத் வழிபாடுகளாகிய அந்த வழிபாடானது உனக்கு அமங்கலம் உண்டாகாது, மங்களமே உண்டாகும். நீ பக்குவம் இல்லாமல் பகவானை வழிபட்டால் கூட சரி, நீ பக்குவம் அடையலை, அதில் முன்னேற்றம் அடையலை, பக்தியில் பரவாயில்லை. ஆனால் பகவான் பக்தியை விடாத, இடைவிடாமல் திருட பக்தியோட பக்தி பண்ணு பார். உனக்கு எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் என்னன்னா, நான் சொல்கிறது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை, பாகவத்தில் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். உத்தியோகத்தை கூட விட்டுட்டு உன்னுடைய வேலையை கூட விட்டு நீ பகவான் நாமத்தை சொல்லு, பகவத் பக்தி பண்ணு, உனக்கு தேவையானது எல்லாமே தேடி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதை நம்ப மாட்டீங்க. ஆனால் பாகவத்தில் சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் சொல்லியிருக்கே. இப்போ நான் இவ்வளோ பிரமாணங்கள் சொன்னேனே. உன்னுடைய சபை பும்சம் பரோதர்மம், உன்னுடைய உயர்ந்த தர்மமே பகவத் பக்தி பண்ணுறது தான். அது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் சொல்லியாச்சு. பஜந்தே திருடவர்த்தாக அனன்யா சிந்தையந்தோ யோகசம்பகம் யோகசத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். நீ அனன்யா சிந்தையன்னா அப்படின்னா வேறு உலக விஷயத்துலேயும் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். பகவத் விஷயத்துலேயும் 24 நேரம் இருக்கணும்னு அர்த்தம். அதான் அந்நிய சிந்தனையே இருக்கக்கூடாது உனக்கு. பகவத் விஷயத்துலேயும் ஈடுபட்டேன்னு சொன்னால் உன்னுடைய தேவைகளை பகவான் பூர்த்தி பண்ணுறான். யோகக்ஷேமம் வகாம்யகம் பகவான் சொல்லியிருக்கான். அதான் சொல்கிறது, எல்லா புண்ணிய கர்மாக்களுடைய பலன் கிடச்சிடுமா அப்படின்னு நான் உன்னோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். அதுக்கு மேலே அதிகமாக கிடைக்கும். உன் புண்ணிய கர்மாக்களுடைய பலன்கள் கிடைச்சிடும், பாவங்கள் எல்லாம் தேஞ்சு போயிடும். அதே சமயத்தில் இரட்டைகளாகிய லாப நஷ்டம் வெற்றி தோல்வி மாணவர் இவைகளை கடந்தவனாகிடுவேன், மாயை கடந்தவனாகிடுவேன். அப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சாந்தியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வேணும்னா இன்றைக்கி பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்க. பகவானையே சிந்திக்கணும். ஏன்னா நீ உத்தியோகத்துக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் பகவானை மறக்கடிக்கக்கூடிய செயலாக இருக்குது இல்லையா. எல்லாம் பக்தர்களாக நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாம் அபக்தர்கள் தான் நிறைய இருக்காங்க. அப்போ அங்கே போய் கலிதோஷத்தினால் பாதிக்கப்படாமல் எப்படி இருப்ப நீ? அப்போ ஷமையவகி கேவலம். ஏன்னா பலனை உத்தேசித்து தான் எல்லா வேலைகளும், பலனை உத்தேசிக்காமல் நம்ம எல்லா வேலைகளும் செய்கிறோம். அப்போ நம்ம பகவானுக்கு சொன்னதுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டு நம்ம நிம்மதி வேணும்னு சொன்னால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? பகவான் சொன்னபடி கேட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் விரோதமாக இருக்கும், ஆனால் உண்மை. சாஸ்திரத்தை மீறி நம்ம சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் இருக்கிறது அப்படியே ஸ்பஷ்டமாக அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் யார் மாற்றத்துக்கு நடுவில்? அங்கே மாற்றி என்ன கதியாச்சு பற்றியா? பகவான் அடிச்சிட்டான். அனன்யா சிந்தையந்தோ யோகம் வகாம்யகம்ன்றதை அடிச்சிட்டான். நம்ம ஆனால் சாஸ்திரத்தை மாற்றக்கூடாது. அந்த பிராமணன் மாற்றினார். கடைசியில் என்னென்னா பகவான் அதை நிரூபித்து காண்பித்தான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல அடிக்கலை, சரியாக வந்துடுச்சு. பகவானே நீ சொன்னது கரெக்டு தான். அரிசி மூட்டை சுமக்கிறான் பகவான் அந்த பிராமண வீட்டுக்கு. அரிசி மூட்டை பருப்பு மூட்டை சுமந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான் பகவான். ஆனால் இவராக கஷ்டப்பட்டு என்னாச்சு,
அரை சொம்பு கூட ரொம்பலை, கால் சொம்பு கூட ரொம்பலை. அது மாதிரி நாம் உழைச்சி கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம மனசை கூட இல்லை, நம்ம அரை வயிறு கூட திருப்தி அடையாது, நம்ம தேவைகளை பூர்த்தி ஆக்காதது, அது நிம்மதியும் கொடுக்காது. ஆனால் பகவானாக பார்த்து செய்தது என்னென்னா, அவருக்கு மாத கணக்கில் அவங்களுக்கு தேவையான எல்லாமே பருப்பு, அரிசி, பருப்பு எல்லாமே சேர்ந்துச்சு. அவங்களுக்கு அந்த பிராமணனுக்கு திருப்தியாக சாப்பிட்டாங்க. உஞ்சவர்த்தி எடுக்கணும்னு அவசியமே இல்லை அந்த பிராமணனுக்கு. அப்படி பகவான் பண்ணுவான், பார்த்து பார்த்து செய்வான். குசலர் என்னென்னா, ஜென்மாவில் 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு அவங்க எதுவும் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி கொடுத்துட்டான் பகவான் குசலருக்கு. அப்படிலாம் நம்மளுக்கு குத்துருவானா அப்படி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதையும் அகைதுக்கி எந்த பலனையும் எதிர்பார்க்காம பக்தி பண்ண. உன்னுடைய பக்தி எந்தளவுக்கு ஸ்ரத்த அதிகமாக இருக்கும், தீவிரமான பக்தி யோகின, உன்னுடைய பக்தி எந்தளவுக்கு தீவிரமாக இருக்கோ அந்தளவுக்கு பலன்களும் பெருசாக இருக்கும், பகவான் கொடுப்பான். லக்ஷ்மி மணாலனை வழிபடும்போது லக்ஷ்மிக்கு என்ன குறைச்சல் இருக்கும் உனக்கு சொல்லி பார்க்கலாம். லக்ஷ்மி மணாலனாகிய ருக்மணி கிருஷ்ணனை வழிபடும்போது, சீதாராமனை வழிபடும்போது, லக்ஷ்மி நாராயணனை வழிபடும்போது, லக்ஷ்மி மணாலனை வழிபடும்போது உன் லக்ஷ்மிக்கு என்ன குறைச்சல்? தனலட்சுமி வேணுமா, தானியலட்சுமி வேணுமா, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, எல்லா லக்ஷ்மியும் நமக்குள்ளே வந்துடுமே ஆட்டோமேட்டிக்காக. பக்தி லக்ஷ்மி நமக்குள்ளே பொழியணும் ஃபஸ்ட்டு, மற்ற லக்ஷ்மிலாம் தன்னாலே வந்துடுவான் இல்லையா? பக்தி ஹிருதயத்தில் இருக்கிறதுல தானே பகவானே வைகுண்டத்தில் சால்ச்சின்னு வந்துடுவான். அப்போ மகாலட்சுமியை அவன் காலை பிடிச்சி தொங்கின்னு ஓடியாந்துடுறான் அந்த ஹிருதயத்தில். அப்புறம் வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? அதனால் இதை நம்பணும், அவ்வளோதான். நம்பணும், இந்த சாஸ்திரத்தை நம்பணும், அவ்வளோதான் ஒரே வேலை. பகவத்கீதையை நம்பணும், பாகவத்தை நம்பணும். அது சொன்ன வார்த்தைகளை பகவானே நீ வாக்கு கொடுத்தியே, உன் வார்த்தையை நான் கேரண்டியாக நம்புகிறேன், அவ்வளோதான். அந்த பக்தர் சொன்னார் அதனால் நம்புகிறேன் அப்படின்னு பழி ஏமல் கூட தூக்கி போடுங்க. இது போல் சொன்னார், உபன்யாசம் கேட்டேன், அதனால் நான் உன்னை வழிபடுறேன் இப்படியே இந்த குபேரன்ற வந்து போல் சொன்னார், அப்படியே என் பழி தூக்கி அமல் போடுங்க. பகவானே அவரை போய் நல்லா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவர் தான் கொடுக்கணும். நான் உன்னை நம்பி பகவான் நாமத்தை சொல்கிறேன், புரியுதா? எனக்கு நீ படியாளுக்கள்னா அவள் தான் நீ அப்படின்னு சொல்லி பகவான்களை தைரியமாக கேளுங்க, என் மேலே பழி போடுங்க. ஏன்னா நான் சொன்னது நான் சொல்லலை, பாகவதர்கள் வியாசர் சொல்லியிருக்கார், வால்மீகி சொல்லியிருக்காங்க. அவையும் சர்வபூதேப்பே ததாம்பியது பிரதமம். அதில் விரதம் பயமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான அவையத்தை நான் கொடுக்குறேன், இது என்னுடைய விரதம்னு பகவான் ராமர் சொல்லியிருக்கார். அவர்களுடைய யோகசேமத்தை நான் பார்த்துருக்கோம், பகவான் கீதையில் சொல்லியிருக்கான். அப்போ தொட்டடம்லாம் நிறைய இருக்குது போல் கேரண்டியான வார்த்தைகள்லாம், ஆறுதலான வார்த்தை. இது சும்மா அப்போ மேல் பூச்சி. அப்போது வியாசர் வாக்கியம் வால்மீகி வாக்கியம் பொய் ஆகிடும். அது பொய் இல்லை, அது சத்தியம்னா அப்போது நான் சொல்கிறதும் சத்தியம்தான், அடியன் சொல்கிறதும் சத்தியம்தான். ஏன்னா மகான் சொன்னது தான் நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். இதுபோல் சொல்லுங்கள். குபேரன் ஒருத்தர் சொல்கிறார், கதை சொன்னார், அந்த உபன்யாசம் கேட்டேன். எங்களுக்கு நீ படி அளக்கணும் பகவானே, நான் உன் நாமத்தை சொல்கிறேன் அனவரதம், எனக்கு படி அளக்கணும்னா நீ நான் கடைப்பிடிக்கிறது தப்புனா அப்போ தண்டனை அவருக்கு கொடு, அதனால் பலன் மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னே கேளுங்க பகவான்களை. தண்டனை எனக்கு கொடுக்கட்டும் பரவாயில்ல, நான் சொல்கிறது பொய்யான் தான், நான் சொல்கிறது சத்தியம் தானே. பகவத்கீதையில் இருக்குதுன்னு சொல்கிறேன், கேரண்டியாக சொல்கிறேனே, நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா நமே பக்த பிரதிஜானிகின் சத்தியம் பண்ணி சொல்லுன்னே பகவான் சொல்லியிருக்கான், அப்போ கேரண்டி கொடுக்க முடியும். அப்படி அதில் தப்பு இருந்தால் தண்டனை எனக்கு பகவான் கொடுக்கட்டும், நீங்கள் சேமத்தாடிங்க, கேட்குறவங்க நீங்கள் சேமத்தாடிங்க. ஓப்பனாக சொல்கிறேன், பழி ஏமால் போடுகிறேன் பரவாயில்ல. மொத்தம் ஏன்னா இது சத்தியமான வார்த்தை. வியாசருடைய வாக்கியம், வால்மீகி வாக்கியம் சத்தியமானது, பகவானுடைய பகவத்கீதை சத்தியமானது. அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். அப்போது பகவானை வழிபடுறவங்களுக்கு யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து செய்வான்றது சத்தியம். இதை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இதை கடைப்பிடிக்கிறவங்களோ அவங்களுக்கும் வாழ்க்கையில் பகவான் விலகேற்றி வைப்பான், அவங்க யோகக்ஷேமத்தையும் பகவான் பார்த்துப்பான் கண்டிப்பாக. நீங்கள் கடைப்பிடிக்கிறது என்னென்னா தாராளமாக கடைப்பிடிக்கலாம், புரியுதுங்களா? நான் கடைப்பிடிக்கிறேன் பகவானே, அவர் சொன்னதால் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு கூட ஏமால் பழிய தூக்கி ஏமால் கூட போடுங்க. பகவானை தண்டித்தா என்ன தண்டிக்கிட்டேன் பரவாயில்ல, அந்த பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன். பகவான் சந்தோஷம் அடைவான், பரவாயில்லையே. ஏதோ ஒரு உபதேசம் கேட்டு இந்த பகவத் பக்தி திடமாக பிடிச்சிக்கிறேன்னு சொன்னால், பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்கிறேன்னு சொன்னால், அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? பகவான் என்னை கொஞ்சுவான், என்னை பகவான் சந்தோஷத்தான் படுத்துவான். என் மேலே பழி என்னை தண்டிக்க மாட்டான் பகவான். எனக்கு பரவாயில்ல, நீ இவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்க என் வார்த்தையில், நம்பிக்கையோட சந்தோஷம். அவர்கள் தொடர்ந்து பகவான் நாமத்தை சொல்லிட்டோம், கீர்த்தனை பண்ணிட்டோம், உன்னால் அவர்களெல்லாம் கரையேறட்டும் அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு யோகக்ஷேமத்தை பகவான் வகிப்பான், பார்த்து பார்த்து செய்வான்.
நிச்சயமாக. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ 2 ஸ்லோகம் தான் இருக்கு. 2 ஸ்லோகம் தான் பத்தி சொன்னோம். இன்னும் நெறைய ஸ்லோகங்கள் அது மாரி நெறைய கேரண்டியான ஸ்லோகங்கள்லாம் நெறைய இருக்கு. அருமையா இருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரன் கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானகி ஸ்மரன் ஜெய் ஜெய் ராம ராமா. हर नम पार्वतीपति हर महादेव सिद्धिविनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सावड़ साधु मलिक की जय सद्गुरु महाराज की जय सावड़ साधु मलिक की जय राम 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 श्री राम नाम संकीर्तन की जय श्रीमद् भागवत भवन की जय राम 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 श्रीमद् भगवद्गीता भवन की जय राम 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 श्री कृष्ण राम 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 आंजनेय स्वामी की जय।